இப்போ 2025ஓட யூனியன் பட்ஜெட் பார்க்குறோம். நிர்மலா சீதாராமன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் தொடர்ந்து 8வது முறையா வந்து 2025 பட்ஜெட்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க இல்ல. எப்பப்பா? ஆன் February 1, 2025 8th டைமா நிர்மலா சீதாராமன் வந்து பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து ஒரு லைன் வந்து கோட் பண்றாங்க, ஒரு மேற்கோள் வந்து கோட் பண்றாங்க. என்னன்னா, குருஜாதா அப்பாராவ் அப்படிங்கிற தெலுங்கு கவிஞர், ஓகே, அவரோட லைனை வந்து கோட் பண்ணி தான் எப்பவுமே யூஸ்வலா வந்து திருக்குறள் சொல்லி தான் தொடங்குறது வழக்கம். பட் இந்த டைம் வந்து தெலுங்கு கவிஞரோட ஒரு வரியை சொல்லி தான் தொடங்கினாங்க இல்ல. என்னன்னா, நாடுங்கிறது அதோடைய மண் மட்டும் இல்ல, அதோடைய மக்களையும் உள்ளடக்கி இருக்கு அப்படிங்கிறது. அப்ப இந்த பட்ஜெட் வந்து ஃபார் பீப்புளுக்காக அப்படிங்கறத இந்த கோட்ல இருந்து அவங்க நம்மளுக்கு சொல்றாங்க, ரைட்? அப்போ இந்த கோட் கொடுத்து யாரோடது அப்படின்னு கேட்பாங்க. ஸ்ரீ குருஜாதா அப்பாராவ் தெலுங்கு கவிஞர். அது என்ன வரின்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஒரு நாடு அதன் மக்கள் மட்டுமல்ல, அதன் மண் மட்டுமல்ல, அந்த நாட்டுடைய மக்களையும் உள்ளடக்கி இருக்கு இல்லையா? ஓகே. இந்த பட்ஜெட் வந்து 4 இன்ஜின்ஸை பேஸ் பண்ணி தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. எதுல ஃபோக்கஸ் பண்ண போறாங்கன்னா, இந்த 4 என்ஜின்ஸ்ல தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. என்னென்னு பார்க்கலாம். வெரி இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் குரூப் 1லயே இது ஹையார்கில, குரூப் 4ல ஹையார்கில கேட்டிருந்தாங்க இல்லையா? இதை வந்து நீங்க ஏதோ ஒண்ணுப்பா இதை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, எய்மி அப்படின்னு இல்லையா? ஏ ஃபார் அக்ரி, எம் ஃபார் எம்எஸ்எம்இ, ஐ ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட், இ ஃபார் எக்ஸ்போர்ட் இல்லையா? அக்ரில இருந்து எம்எஸ்எம்இக்கு போறோம், எம்எஸ்எம்இல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பிறகு எக்ஸ்போர்ட். ஓகேவா? இது கரெக்டா ஹையார்கில ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 4 இன்ஜினை தான் ஃபோக்கஸ் பண்ண போறாங்க. தட் மீன்ஸ் என்னன்னா, இப்ப அக்ரில ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா அக்ரிக்காக நிறைய மிஷன்ஸ், ஸ்கீம்ஸ், ஆக்ட்ஸ் இதெல்லாம் கொண்டு வரதுதான். அந்த மாதிரி தான் நம்ம பார்க்க போறோம். இதோட டார்கெட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த பட்ஜெட் 2025 யூனியன் பட்ஜெட்டோட டார்கெட் சப்கா விகாஸ் அப்படின்னு சொல்றோம். என்னப்பா சப்கா விகாஸ்னா? சப்கா விகாஸ்னா என்ன? டெவலப்மெண்ட் ஆஃப் ஆல் இல்லையா? அனைத்தையும் வளர்ச்சி கொண்டு வருது இல்லையா? டெவலப்மெண்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு சொல்றோம். அதுதான் சப்கா விகாஸ். அப்போ எல்லாத்தையும், அக்ரில இருந்து, இன்வெஸ்டர்ல இருந்து, எம்எஸ்எம்இல இருந்து எல்லா செக்டாரையும் ஒருங்கிணைந்து டெவலப் பண்றோம் இல்லையா? அதனால இதோட டார்கெட் என்ன அப்படின்னா சப்கா விகாஸ் தான் இதோட. சாரி, ஒரு நிமிஷம் இருங்க. இதோட தீம் வந்து சப்கா விகாஸ். டார்கெட் வந்து விக்ஷித் பாரத் அப்படின்னு சொல்றோம். விக்ஷித் பாரத்னாப்பா, விக்ஷித் பாரத்னா டெவலப்டு இந்தியா அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? வளர்ந்த பாரதம், வளர்ந்த இந்தியா அப்படின்னு சொல்றோம். தட் மீன்ஸ் என்னப்பா? அதாவது 100th இயர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். ஓகேவா? எப்போ வருது? 2047ல வருது. அந்த 2047ல வந்து அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி இல்ல, எல்லாத்தையும் இன்க்ளூசிவ் growth வந்து அட்டைன் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு டார்கெட் இயர் செட் பண்ணிருக்கோம் 2040. அதோட பேரு தான் வளர்ந்த பாரதம் அப்படின்னு சொல்றோம் இல்ல. அது என்னப்பா இது ஹிந்தில? விக்ஷித் பாரத் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த பட்ஜெட்டோட டார்கெட் என்ன அப்படின்னா விக்ஷித் பாரத். இந்த பட்ஜெட்டோட தீம் என்ன அப்படின்னா சப்கா விகாஸ் இல்லையா? டெவலப்டு இந்தியா, டெவலப்மெண்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு சொல்றோம் இல்ல. ஓகே, இப்ப விக்ஷித் பாரத் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். விக்ஷித் பாரத் அப்படிங்கிறோட ஆஸ்பிரேஷன் எதெல்லாம் வந்து விக்ஷித் பாரத்ல ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னா, எக்கனாமிக் growth. ஓகேவா? எக்கனாமிக் growth ரேட்ல ஃபோக்கஸ் பண்றாங்க. ரெண்டாவது வந்து இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். அதாவது அது எப்படி இருக்கணும்னா செக்யூரா இருக்கணும், பாதுகாப்பான உள்ளடக்கிய வளர்ச்சியை ஃபோக்கஸ் பண்றோம். மூணாவது என்ன அப்படின்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்காங்க இல்லையா, அதாவது நடுத்தர வர்க்கத்தினரோட செலவு சக்தி. மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து அதிகமா எக்ஸ்பெண்டிச்சர் பண்ற அளவுக்கு அவங்களோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸை பூஸ்ட் பண்றது. ஓகே, தேர்ட் பாயிண்ட் என்னன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட எக்ஸ்பெண்டிச்சர் ரேட்டை பூஸ்ட் பண்றது. ஃபோர்த் என்னன்னு பாருங்க, பூஸ்ட் பிரைவேட் செக்டாரோட இன்வெஸ்ட்மெண்ட். அதிகமான பிரைவேட் செக்டாரோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்றது. இது நாளையும் ஃபோக்கஸ் பண்றதுதான் விக்ஷித் பாரத்தோட விருப்பங்கள். இதுதான் விரும்புது விக்ஷித் பாரத் இல்லையா? 4 விஷயம். ஒன்னு சொல்லுங்க, எக்கனாமிக் growth. ரெண்டாவது செக்யூர் இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட். தேர்டுப்பா மிடில் கிளாஸோட ஸ்பெண்டிங் பவரை இம்ப்ரூவ் பண்றது. ஃபோர்த்துப்பா பிரைவேட் செக்டாரோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பூஸ்ட் பண்றது. இதெல்லாம் தான் விருப்பங்கள் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அடுத்து ஓவர் ஆர்ச்சிங் பாலிசி ஆஃப்
விக்ஷித் பாரத். விக்ஷித் பாரத் பரந்த கொள்கைன்னு சொல்றோம். இது கண்டிப்பா கேட்பாங்கப்பா ஸ்டேட்மெண்ட்ல. எதெல்லாம் நம்ம வந்து விக்ஷித் பாரத்ல எதெல்லாம் அட்டைன் பண்றதுக்காக இலக்கு வச்சிருக்கோம் அப்படிங்கறத இங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து அதோட ஆஸ்பிரேஷன், இங்க பாக்குறது வந்து அதோட டார்கெட். முதல்ல பாவர்ட்டில கான்சென்ட்ரேட் பண்றேன். பாவர்ட்டி எத்தனை சதவீதமா ஆக்க போறோம் அப்படின்னா 0%. பாவர்ட்டியே இல்லாத இந்தியாவை வந்து 2040 அட்டைன் பண்ண போறோம் இல்ல. அடுத்து 100% ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் குட் குவாலிட்டியில கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் பாவர்ட்டியில ஃபோக்கஸ் பண்றேன், ரெண்டாவது எஜுகேஷன்ல ஃபோக்கஸ் பண்றேன். எஜுகேஷன் எத்தனை பர்சன்டேஜ்பா? 100%. வெரி குட். அடுத்து ஹெல்த் கேர்ப்பா. ஹெல்த் கேர் நம்மளால 100% கொடுக்க முடியாது இல்ல, அது பாசிபிள் இல்ல. அது தெரிஞ்சே நான் என்ன பண்ணிட்டேன்னா அஃபோர்டபுளா குவாலிட்டியா காம்ப்ரஹென்சிவான ஹெல்த் கேரை கொடுக்குறேன் அப்படின்னு செட் பண்ணிருக்கோம் இல்ல. போர்த்து பாருங்க, எம்ப்ளாய்மெண்ட். இது கண்டிப்பா நம்மளால கொடுக்க முடியும் 100%. திறமையான உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுக்க போறோம் இல்ல. வேலை வாய்ப்பை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாம யாருக்கு திறமையான உழைப்பு இருக்கோ, எந்த லேபர் ஸ்கில்லோட இருக்காரோ அவருக்கான எம்ப்ளாய்மெண்ட்டை பூஸ்ட் பண்றது. ஓகே. அடுத்து பாருங்க, விமன். விமனை வந்து எக்கனாமில வந்து பார்ட்டிசிபேட் பண்றது 100% பாசிபிளாப்பா? இல்ல. அதனால 70% இப்போதைக்கு செட் பண்ணிருக்கோம். ஓகே. அடுத்து பாருங்க, வேர்ல்ட் வைடு வந்து இந்தியாவை ஃபுட் பாஸ்கெட்டா மாத்துறது, உணவு கூடையா மாத்த போறோம். ஓகேவா? உலக அளவுல உணவு கூடையா இந்தியாவை மாத்த போறோம். என்ன உணவுனாலும் தன்னிறைவோட செல்ஃப் சஃபிஷியன்சியோட உற்பத்தி பண்ண போறோம். அதுக்காக நாட்டை உலகின் உணவு கூடையாக மாற்றும் விவசாயிகளை ப்ரமோட் பண்றதும் இந்த ஸ்கீம், இந்த விக்ஷித் பாரத்தோட டார்கெட்டா இருக்கு. ஓகே, சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட் எதுக்கு ஃபோக்கஸ் பண்றோம்? பாவர்ட்டி. பாவர்ட்டி 0%. செகண்ட் பா எஜுகேஷன் 100%. தேர்ட் பா ஹெல்த் கேர். ஃபோர்த் எம்ப்ளாய்மெண்ட் 100% கொடுக்குறேன். அடுத்து எக்கனாமில 70%. அடுத்து ஃபுட் பாஸ்கெட் ஆஃப் வேர்ல்டு. ஓகேவா? வேர்ல்டா இந்தியாவும் மாத்த போறோம். அவ்வளவுதான். வெரி குட். அடுத்து போலாமா? ஓகே, பட்ஜெட் எஸ்டிமேஷன் பத்தி பார்க்கலாம். எல்லா கால்குலேஷனும் நம்மளுக்கு தேவையில்லை, எது பொதுவா வேணுமோ அது மட்டும் நம்ம பாத்துக்கலாம். ரொம்ப கிறிஸ்பா தான் எடுத்திருக்கேன், எது ரொம்ப மேண்டேட்டரியோ அந்த மாதிரி தான். அதனால இது வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். மொத்தமா இந்தியாவுக்கு 2025 பட்ஜெட்ல FY 26ல எவ்வளவு வந்து வருமானம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா 34.96 lakh crore அளவுக்கு வருமானம் வந்திருக்கு. லட்சம் கோடி அளவுக்கு. எவ்வளவுப்பா? 34.96. அதுல டாக்ஸ் மூலமா வந்த வருமானம் மட்டும் 28. அந்த மாதிரி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப டெப்தா போக வேண்டாம். 34 வருமானம் வந்திருக்கு, இதுல டாக்ஸ் மூலமா வந்த வருமானம் 28. ஓகேவா? நெட் டாக்ஸ்ன்னு சொல்றோம். இதுல எவ்வளவு எனக்கு செலவாகி இருக்குன்னு பாருங்க. மொத்த செலவு 50. 38 ரூபா தான் சம்பாதிச்சிருக்கேன், ஆனா 50 ரூபாய் செலவு பண்ணிருக்கேன். இதனால எனக்கு நிதி பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு இல்லையா? கடன் வாங்கியிருக்கேன். எவ்வளவு கடன் வாங்குறோம்னு பாருங்க. சந்தை கடன் வாங்குதல் 14 வாங்கியிருக்கோம். 14.8 lakh crore அளவுக்கு கடன் வாங்கியிருக்கேன். இப்ப இன் பர்சன்டேஜ்ல வந்து எனக்கு எவ்வளவு பிஸ்கல் டெபிசிட் இருக்கு அப்படின்னு சொன்னா 4.4% ஜிடிபி வந்து எனக்கு பத்தல, காசு பத்தல. அதனால மார்க்கெட்ல கடன் வாங்கியிருக்கேன். ரைட். அடுத்து நான் பண்ண செலவு 50 ரூபாய் இல்லையா? அதுல கேபிட்டலை உருவாக்குறதுக்காக கேபெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கேபெக்ஸ்னா என்னப்பா? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்றோம் இல்லையா? கேபெக்ஸ்க்காக 11 ரூபாய் செலவு பண்ணிருக்கேன். ஓகே. ஏன்னா இப்ப இந்த நம்ம வந்து நாம இப்போ செலவு எதுக்கோ பண்றோம், டிஃபென்ஸ்க்கு பண்றோம், இந்த மாதிரி வேற வேற விஷயத்துக்கு பண்ணோம்னா எப்பவுமே நம்ம கடன் வாங்கிட்டே தான் இருப்போம். இதுவே கேபெக்ஸ்க்கு பண்ணோம் அப்படின்னா அடுத்ததுக்கு நம்மளுக்கு வருமானத்தை கொடுக்கும். பட் எதிர்காலத்துல ஃபியூச்சர்ல நம்ம கடன் வாங்காம அது தடுக்கும். கேபெக்ஸ் அதிகமா பண்ணிருக்கோம், 11.21 lakh crore அளவுக்கு. ஓகேவா? ஒரே ஒரு கொஸ்டின் கேக்கிட்டா? பிஸ்கல் டெபிசிட் எவ்வளவு? அவ்வளவுதான் கொஸ்டின் கேட்பாங்க. எவ்வளவுப்பா? ஜிடிபில 4.4%. காசு எனக்கு பத்தல. ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, இன்ஜின் 4 இன்ஜின் சொன்னேன்ல. ஃபர்ஸ்ட் இன்ஜின் என்னப்பா? அக்ரிகல்ச்சர். ஃபர்ஸ்ட் இன்ஜின் அக்ரிகல்ச்சர் பத்தி பார்க்கலாம். அக்ரிகல்ச்சருக்காக இந்த பட்ஜெட்ல என்ன மாதிரியான இனிஷியேட்டிவ், எய்ம்ஸ், ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகே. அடுத்து ஃபர்ஸ்ட் பாருங்க, அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் அண்ட் ரூரல் ப்ராஸ்பரிட்டி இல்லையா? கிராமப்புறத்துல செழிப்பு எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவும், அக்ரிகல்ச்சர்னாவே கிராமப்புறம் தானேப்பா. அப்ப அக்ரிகல்ச்சரோட சேர்ந்து கிராமப்புறத்திலயும் ஒரு செழிப்பை எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்ன மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு பாக்குறோம். ஃபர்ஸ்ட் பிரதான் மந்திரி தன்தானிய கிருஷி யோஜனா. லான்ச்சிங் டேட் பாத்துக்கணும், கண்டிப்பா கேட்பாங்க. ஜூலை 16, 2025 இது வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல என்ன பண்ண போறாங்கன்னா 100 அக்ரிகல்ச்சர் டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்றாங்க.
ஓகே, அதுல சென்ட்ரல் கவர்மெண்டோட 36 ஸ்கீம்ஸ டைப் பண்ணி எத்தனை மினிஸ்ட்ரி கீழனா 11 மினிஸ்ட்ரி கீழே இருக்கிற 36 ஸ்கீம்ஸ். ஓகே, ஜென்ரலி 36 ஸ்கீம்ஸ்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லுங்க. விவசாயம் சார்ந்த சென்ட்ரல் கவர்மெண்டோட 36 ஸ்கீம்ஸை வந்து இதுல டைப் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றேன். பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா, கிஷான் சம்மன் நிதி, இந்த மாதிரி நிறைய அக்ரிகல்ச்சர் ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் டைப் பண்ணி தான் இந்த தன் தன்யா யோஜனா இது எல்லாத்தையும் இன்டகிரேட்டடா ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல கொடுக்க போறாங்க. ஓகேவா, இதனால பெனிஃபிஷியரி எவ்வளவு பேர் ஆக போறாங்கன்னா 1.7 crore ஃபார்மர் பெனிஃபிஷியரியா இருக்க போறாங்க. அடுத்த 6 வருஷத்துக்கு இதுக்காக ஃபண்ட் அலோகேட் பண்றாங்க. இந்த வருஷத்துக்கு 24,000 crore அளவுக்கு இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக ஃபண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து ஸ்டேட் ஸ்கீம்ஸ், அதுக்கப்புறம் லோக்கல் பார்ட்னர்ஷிப்போட இருக்கிற பிரைவேட் செக்டர் ஸ்கீம்ஸ், இது எல்லாத்தையுமே டைப் பண்றாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் மட்டும் இல்ல, ஸ்டேட் கவர்மெண்ட்ல அக்ரிகல்ச்சருக்காக கொண்டு வந்திருக்க ஸ்கீம்ஸ், பிரைவேட்டோட ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே டைப் பண்ணி இன்டகிரேட்டடா கொடுக்க போறாங்க. எத்தனை டிஸ்ட்ரிக்ட்ப்பா? 100 டிஸ்ட்ரிக்ட். இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட மட்டும், ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்ட மட்டும் சூஸ் பண்ணி அவங்கள வந்து க்ரோத் பண்றது, இது வந்து ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க இருக்க ஒரு 10 பேரை நான் சூஸ் பண்ணி உங்களை நல்லா ட்ரெயின் பண்றேன் அப்படின்னா நீங்க என்ன ஆயிருவீங்கன்னா மத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னுதாரணமா ஆகிருவீங்க. உங்களை பார்த்து மத்த பேர் எல்லாம் படிப்பாங்க. அந்த மாதிரிதான் 100 டிஸ்ட்ரிக்ட்ஸை சூஸ் பண்றேன், அவங்களை வந்து ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்டா மாத்துறேன். இந்த மாதிரி ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஜான்வரி 2018 ஃபார்ம் பண்ணாங்க, கொண்டு வந்தாங்க, லான்ச்சிங் பண்ணாங்க. அதுல வந்து பின்தங்கிய 112 டிஸ்ட்ரிக்ட்ஸ் சூஸ் பண்ணி அதை ஆஸ்பிரேஷனா மாத்தினாங்க. அதை ஒரு முன்னுதாரணமா வச்சுதான் இந்த ஸ்கீம் கொண்டு வராங்க. ஓகே, அடுத்து பாருங்க, இதோட எய்ம், அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்க்கலாம். ப்ரொடக்டிவிட்டி, உற்பத்தியை அதிகப்படுத்துறது, அக்ரிகல்ச்சர் உற்பத்தி அதிகப்படுத்துறது. கிராப் டைவர்சிட்டின்னு சொல்றோம், பல்வேறு வகையான பயிர்களை உற்பத்தி பண்றது. ஓகேவா, ஒரே பயிரை உற்பத்தி பண்ணாம பல்வேறு வகையான பயிரை உற்பத்தி பண்றது. போஸ்ட் ஹார்வெஸ்ட் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டின்னு சொல்றோம். ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதை ஸ்டோரேஜ் பண்ணி அதை பாதுகாக்கிறதுக்கான ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ண போறோம். இரிகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நீர் பாசனத்தை ப்ரமோட் பண்ண போறோம். ஓகேவா, அடுத்து பாருங்க, அது மட்டும் பண்ணா போதுமா மேம்? கடன் கொடுக்கணும்ல, விவசாயம் பண்ணணும்னா விவசாயிகிட்ட எங்க காசு இருக்குல்ல, கடன் வாங்கி தானே பண்ணும். அதனால ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் அக்ரிகல்ச்சர் கிரெடிட்டை என்ஷூர் பண்ண போகுது. ஓகேவா, அதுக்கப்புறம் கிளைமேட் ரெசிலியன்ட் அண்ட் மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி, அதாவது காலநிலைக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி விவசாயத்தை ப்ரமோட் பண்றது. ஓகேவா, இது எல்லாமே இதோட அப்ஜெக்டிவா இருக்குப்பா. அடுத்து பாருங்க, இப்போ நான் வந்து 100 டிஸ்ட்ரிக்ட சூஸ் பண்ண போறேன் இந்த ஸ்கீம் கீழே இல்லையா. அந்த டிஸ்ட்ரிக்ட சூஸ் பண்ணணும்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் எந்த கிரிட்டீரியால இருக்கணும்னு பார்க்க போறோம். ஓகேவா, அதாவது ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப கம்மியா இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்றோம். கிராப்பிங் இன்டென்சிவ் ரொம்ப கம்மியா இருக்கிறது அப்படின்னா என்னப்பா, குறைந்த பயிர் தீவிரம்னு சொல்றேன். அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஒரு லேண்ட்ல ஒரு வருஷம் நல்லா விளைச்சல் இருந்திருக்கும், ஒரு வருஷம் அதை யூஸே பண்ணாம விட்டுருப்பாங்க. அடுத்த வருஷம் அதுல விளைச்சல் வருமா அப்படின்னு கேட்டா வராது. ஆனா அதுக்கு முன்னாடி வருஷம் அது நல்லா வளர்ந்துருக்கும். கரெக்டா, இதுதான் வந்து தீவிரம் குறைஞ்சிருச்சுன்னு சொல்றோம், அதோட இன்டென்சிவ் குறைஞ்சிரும். அந்த மாதிரி எந்த டிஸ்ட்ரிக்ட்ல குறைஞ்சிருக்கோ அதை சூஸ் பண்றேன். ரைட்டா, அடுத்து தேர்டு, கிரெடிட் அவைலபிலிட்டி, கடனை வந்து எங்க கம்மியா கிடைக்குதோ, எந்த மாவட்டத்துக்கு கம்மியா கிடைக்குதோ அதை சூஸ் பண்றேன். இந்த 3 கிரைட்டீரியாவையும் ஃபில் பண்ற மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கும் கண்டிப்பா மினிமம் அட்லீஸ்ட் ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கிற மாதிரி சூஸ் பண்றேன். இப்ப தமிழ்நாடுனா ஒரு டிஸ்ட்ரிக்ட், அது மினிமம் தான் சொல்றேன், மேக்சிமம் எவ்வளவு வேணா சூஸ் பண்ணலாம். அடுத்து பாருங்க, நெட் கிராப் ஏரியாவை பொறுத்தோம் நிகர பயிர் பரப்பளவுன்னு சொல்றோம். அப்படின்னா என்னப்பா, ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல ஒரு குறிப்பிட்ட அக்ரிகல்ச்சர் இயர்ல அந்த டிஸ்ட்ரிக்ட்ல எவ்வளோ அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி நடந்திருக்கு அததான் வந்து நிகரன்னு சொல்றேன். ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல அந்த மாதிரி பார்த்து ரொம்ப கம்மியா ப்ரொடக்டிவிட்டி இருக்குன்னா அவங்கள சூஸ் பண்றேன். இதுதான் வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட சூஸ் பண்றதுக்கான கிரைட்டீரியான்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இதை யார் மேனேஜ் பண்ண போறாங்க அப்படின்னா, கவர்னன்ஸ் வந்து 3 டயர்ல வச்சிருக்கோம். ஒன்னு வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல். ஓகேவா, இப்படிதான் இருக்கும். இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருக்கிற அந்த கமிட்டிக்கு யார் ஹெட்டா இருப்பாங்கன்னா கலெக்டர் அல்லது கிராம பஞ்சாயத், அவர் தான் ஹெட்டா இருப்பாரு. அவர் தான் அந்த ஸ்கீம் அந்த டிஸ்ட்ரிக்ட் கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறவர். ஓகேவா, அவங்களுக்கு ஹையார்கியா ஸ்டேட் இருப்பாங்க, அவங்களுக்கு ஹையார்கியா நேஷனல் லெவல்ல கமிட்டி இருப்பாங்க. இந்த நேஷனல் லெவல் கமிட்டி வந்து சூப்பர்வைசிங் பாடியா தான் இருப்பாங்க. இங்க இது கீழே 2 இருக்கும், 1 அண்டர் மினிஸ்ட்ரி கீழே இருக்கும், 1 அண்டர் செக்ரட்டரி கீழே இருக்கும். ஓகேவா, செக்ரட்டரி கீழே ஒரு குழுவும் அமைச்சகத்துக்கு கீழே ஒரு குழுவும் இருந்து இதை நடைமுறைப்படுத்துவாங்கன்னு சொல்றேன். அவ்வளவுதான்ப்பா. இதோட பிரதான் மந்திரி தன் தான்யா யோஜனா முடிஞ்சிருச்சு. லான்ச்சிங் டேட் மட்டும் சொல்லுங்க.
ஜூலை 16 2025 எத்தனை டிஸ்ட்ரிக்ட் டார்கெட் பண்றேன்? 100. எத்தனை ஸ்கீம்ஸ் டை அப் பண்ணிருக்கோம்? 36. எத்தனை மினிஸ்டர் கீழ? 11. நெக்ஸ்ட் எத்தனை கவர்னன்ஸ், எத்தனை டயர் கவர்னன்ஸ் வச்சிருக்கேன்? 3 டயர் கவர்னன்ஸ். அதுல டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருக்கிறதோட ஹெட் யாரு? ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது தான் நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும், என்னடா இவ்ளோ இருக்கே அப்படின்னு. ஆனா ரிவிஷன் பண்ணும்போது அவ்வளவுதானா அப்படின்னு இருக்கும். ரைட்டா? அதனால நீங்க வந்து படிச்சிடணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஏதாவது படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா அதோட டெப்த் இறங்கி படிக்கணும். அப்பதான் கொஸ்டின்ஸை ஃபேஸ் பண்ண முடியும். நான் உள்ள நடத்திட்டு இருக்கும்போது சொன்னேன், சென்ட்ரல் ஸ்கீம் மட்டும் இல்லப்பா, ஸ்டேட் கீழே இருக்க ஸ்கீமும் பிரைவேட் செக்டார் கொண்டு வந்திருக்க ஸ்கீம் எல்லாத்தையும் தான் நம்ம கிளப் பண்றோம். நான் சொன்னதுதான் மிஸ் கம்யூனிகேட் ஆயிட்டு, பட் நோட்ஸ்ல இருக்கிறது கரெக்ட் தான். 36 ஸ்டேட்ஸ் வந்து கீழே இருக்கிற எல்லா ஸ்கீம்ஸையும் இது பண்றோம், சென்ட்ரல் ஸ்கீம்ஸையும் இன்க்ளூட் பண்ணதுதான். நெக்ஸ்ட் பாருங்க, கிரெடிட் கார்டு, கேசிசி கிஷான் கிரெடிட் கார்டு. ஓகே, இது வந்து அப்கிரேட் பண்ணிருக்காங்க. கிஷான் கிரெடிட் கார்டு வந்து எப்போ லான்ச் பண்ணாங்கப்பா? 1998ல. இது வரைக்கும் 3 லேக் வரைக்கும் கிஷான் கிரெடிட் கார்டு கீழே வந்து லோன் கொடுத்தாங்க. இப்ப அதோட லிமிட்டா 5 லேக்னு மாத்திருக்காங்க. அவ்வளவுதான் இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இதனால பெனிஃபிஷியரி எவ்வளவு இருக்க போறாங்கன்னா 7.7 crore. அந்த ஸ்கீம்ல எவ்வளவுப்பா பெனிஃபிஷியரி? 1.7 crore. இந்த கேசிசில வந்து 7.7 crore. அது எப்படி மேம்? அங்க வந்து அக்ரி 1.17 தான், இங்க 7.7 crore எப்படி வந்து பெனிஃபிஷியரியா இருக்க முடியும்னா, இங்க வந்து எல்லாருமே இன்க்ளூட் ஆறாங்க. ஃபார்மர்ஸ், ஃபிஷர்மேன்ஸ், டைரி ஃபார்மர்ஸ் எல்லாருமே இன்க்ளூட் பண்ணி பெனிஃபிஷியரியா இருக்காங்க. அதனால 7.7 crores வந்திருக்கு. ரைட்? அடுத்து பாருங்க, இங்க என்ன லோன் கொடுக்க போறோம்னா ஷார்ட் டேர்ம் லோன் கொடுக்க போறோம். கிரெடிட்டோட லிமிட் எவ்வளவு ஆகிருக்குப்பா? 5 lakh ஆகிருக்கு. ஓகே, அடுத்து பாருங்க, டு இம்ப்ரூவ் ஷார்ட் டேர்ம். இது எதுக்காக கொண்டு வந்தாங்க? கேசிசி வந்து குறுகிய கால கடனை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கேசிசி பிளான் 1990ல கொண்டு வந்தாங்க. இதை கொண்டு வந்தது யாருன்னா நபார்டு தான். நபார்டு வந்து யாருடைய எந்த குழுவின் ரெக்கமெண்டேஷனோட கொண்டு வந்ததுன்னு கேட்பாங்க. ஜிவி குப்தா, ஆர்வி குப்தா அவருடைய ரெக்கமெண்டேஷன்ல நபார்டு கொண்டு வந்த ஸ்கீம் தான் இந்த கேசிசி. ஓகேவா? அடுத்து பாருங்க, இதோட ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம்ப்பா. யார் யாரெல்லாம் இங்க வந்து கடனை இஷ்யூ பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ், ரீஜனல் பேங்க்ஸ், அப்புறம்ப்பா பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ், இவங்க எல்லாருமே லோனை, இவங்க எல்லார்கிட்டையும் லோனை நம்ம வாங்கிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், இது எத்தனை வருஷத்துக்குள்ள திரும்ப கொடுக்கணும்னா 5 yearsக்குள்ள கொடுக்கணும். ஒருவேளை அவங்களோட சிச்சுவேஷனை பொறுத்து 3 years வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட கொடுப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 2 to 4% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுப்பாங்க. டைப்ஸ் ஆஃப் லோன் வந்து 2 types ஆஃப் லோன் இருக்கு. கேஷ் லோன், டேர்ம் லோன் அப்படின்னு சொல்றாங்க. கேஷ் லோன்னா அர்ஜென்ட்டா நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்ல ஃபுல் அமௌண்ட்டையும் ஒரே பேமெண்டா தந்துருவாங்க. இது வந்து கேஷ் லோன்னு சொல்றாங்க. டேர்ம் லோன்னா டைம் ஆஃப் பீரியட் வந்து செட் பண்ணி லோ இன்ட்ரெஸ்ட்ல கொடுக்குற லோன் தான் டேர்ம் லோன் அப்படின்னு சொல்றோம். பீரியட் செட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா டேர்ம் லோன்பா. அர்ஜென்ட்டா உடனே கொடுக்குறாங்க கேஷா அப்படின்னா அது கேஷ் லோன். இந்த மாதிரி 2 type ஆஃப் லோன் வந்து இதுல நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ரைட், அடுத்து பார்க்கலாமா? காட்டன் ப்ரொடக்டிவிட்டி மிஷன், பருத்தி உற்பத்தி திறனுக்கான இயக்கம் இல்லையா? இப்ப காட்டன் ப்ரொடக்டிவிட்டி மிஷன் இதுக்கு வந்து 5,000 crore கிட்ட அலோகேட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 year மிஷன் பா இது. அடுத்த 5 yearக்கு காட்டன் ப்ரொடக்டிவிட்டியை வந்து அதிகப்படுத்துறதுக்காக இந்த மிஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுல என்ன இது பண்ண போறாங்கன்னா, ப்ரொடக்டிவிட்டி அதிகப்படுத்துறதுக்கு யார் சப்போர்ட் பண்ண முடியும்னா சயின்ஸ் அண்ட் டெக் தான். அந்த சயின்ஸ் அண்ட் டெக்கை வந்து சப்போர்ட் பண்றது. ஓகேவா? சயின்ஸ் அண்ட் டெக்க சப்போர்ட் பண்றது மூலமா காட்டன் ப்ரொடக்டிவிட்டியை பூஸ்ட் பண்றது. ஓகேவா? இதுல வந்து 5F பிரின்சிபல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. காட்டனை வந்து ஃபார்முக்கு கொண்டு போறோம், ஃபார்மை ஃபைபரா மாத்துறோம், ஃபைபரை ஃபேக்டரி கொண்டு போறோம், ஃபேக்டரியில ஃபேஷனை எந்த மாதிரி டிசைன்ல நம்மளுக்கு ட்ரெஸ் வேணுமோ ஃபேஷனை இன்கார்பரேட் பண்ணி அதை ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்றேன். இது மாதிரி 5F பிரின்சிபலை ஃபாலோ பண்ணி தான் நம்ம இங்க வந்து காட்டன் ப்ரொடக்டிவிட்டியை பூஸ்ட் பண்ண போறோம். ஓகேவா? 5F வரும் இங்க FFன்னு சொல்லிட்டு. அடுத்து பாருங்க, இது வந்து இத யாரு நம்மளுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க? நோடல் ஏஜென்சி யாருன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர், ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன். ஏன்னா இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? சயின்ஸ் அண்ட் டெக்கை வந்து ப்ரமோட் பண்ண போறோம் இல்லையா? அதனால ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் வந்து உள்ள வராங்க. அக்ரிகல்ச்சர், ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் வராங்க. இப்போ வேர்ல்ட்லயே வந்து காட்டன் கல்டிவேஷன்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது இந்தியா தான்ப்பா. எவ்வளவு வந்து நம்ம கல்டிவேட் பண்றோம் அப்படின்னா 130.67 lakh ஹெக்டேர்ஸ் அளவுக்கு நம்ம காட்டனை மட்டும் கல்டிவேட் பண்றோம். ஓகேவா? அடுத்து இது வந்து 40% ஆஃப் வேர்ல்டு டோட்டல் ஏரியால. வேர்ல்ட்ல 100% இருக்குன்னா அதுல 40% நம்ம தான் கல்டிவேட் பண்றோம். 39th ப்ரொடக்ஷன்ல வந்து 39வது உற்பத்தியில வந்து
அதாவது ப்ரொடக்ஷன்ல 39, கல்டிவேஷன்ல ஃபர்ஸ்ட். ஓகேவா, அது மட்டும் நீங்க டிஃபரன்ஸ் பாத்துக்கணும். உற்பத்தியில வந்து 39வதுல, சாகுபடி பரப்பளவுல, ஓகேவா, கல்டிவேஷன் ஏரியாவில ஃபர்ஸ்ட் வச்சிருக்கோம். புரிஞ்சா நான் சொல்றது? ஏரியா அதிகமா வச்சிருக்கோம், ஆனா ப்ரொடக்ஷன் கம்மியா தான் இருக்கு. அதனால 39th பிளேஸ்ல போயிட்டோம். புரிஞ்சா? நெக்ஸ்ட் போலாமாப்பா? இது மட்டும் ரிவிஷன் பண்ணிக்கலாமா? என்ன பார்த்தோம் இப்போ? காட்டன் ப்ரொடக்ஷன் மிஷன். காட்டன் ப்ரொடக்ஷன் மிஷனை எது மூலமா காட்டன் ப்ரொடக்ஷன் இம்ப்ரூவ் பண்ண போறேன்? சயின்ஸ் அண்ட் டெக் மூலமா. சயின்ஸ் அண்ட் டெக் இதோட நோடல் ஏஜென்சி DARE. ஓகேவா? என்ன பிரின்சிபல்? 5F பிரின்சிபல். ஓகே. வேர்ல்டு ஃபர்ஸ்ட் காட்டன் கல்டிவேட்டிங் ஏரியா வச்சிருக்கிறது யாரு? இந்தியா தான். ப்ரொடக்ஷன்ல எத்தனாவது ரேங்க்? 39th ரேங்க். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் போலாமா? அதிக மகசூல் தரும் விதைகளுக்கான தேசிய இயக்கம். ஓகேவா, அதாவது அதிகமான மகசூல் தர மாதிரி ஹை யீல்டிங் சீட்ஸை உற்பத்தி பண்றதுக்காக தேசிய அளவுல ஒரு மிஷன். மேம், இந்த மாதிரி ஹை யீல்டிங் வெரைட்டி சீட்ஸ் எல்லாம் நம்ம பசுமை புரட்சி 1960sலயே உருவாக்கிட்டோம். இப்ப ஏன் இந்த மாதிரி நேஷனல் மிஷன் புதுசா லான்ச் பண்றாங்க அப்படின்னு கேட்டா, இது எப்படின்னா பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸோட கிளைமேட் ரெசிஸ்டன்ஸோட சீடை வந்து உருவாக்க போறேன். பூச்சி தாக்காத மாதிரி எந்த கிளைமேட்லயும் வளர்ற மாதிரி ஒரு விதையை உருவாக்குறது. இது வந்து ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் தானே, அதுக்காக தான் இந்த ஸ்கீம். இது ஜூலை 2024ல லான்ச் பண்ணிருக்காங்க. காலநிலை ஏற்றவாறும் பூச்சி எதிர்ப்புக்காகவும் எதிர்ப்பை தாங்குற மாதிரியும், ஓகேவா, ஒரு விதையை உருவாக்க போறோம். இதுக்காக 100 crore வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க. 100 crores வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க. ஓகே, இதுக்கு இதை எப்படி வந்து நம்ம அட்டைன் பண்ண போறோம் அப்படின்னா, அதே மாதிரி தான் ரிசர்ச்சை ஸ்ட்ரென்தனிங் பண்ண போறோம். இம்ப்ரூவிங் ரெசிஸ்டன்ஸ், எப்படி வந்து அது கிளைமேட்டையும் பெஸ்டையும் ரெசிஸ்ட் பண்ண போகுது அப்படிங்கறத ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்க போறேன். அதுக்கப்புறம் ஏற்கனவே கமர்ஷியல் அவைலபிலிட்டி, ஏற்கனவே வந்து ஃபார்மர்ஸ் 2024ல வந்து 100 வெரைட்டி ஆஃப் சீட்ஸை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஆனா அது இன்னும் நிறைய ஃபார்மர்ஸுக்கு போய் சேரவே இல்லை. அந்த அவைலபிலிட்டியை இன்னும் ப்ரமோட் பண்றேன். ஓகேவா, கிடைக்கிறதுக்கு வந்து நம்ம இன்னும் அந்த அவைலபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த 100 நியூ சீட்ஸ் வந்து 2024ல ஃபார்மர்ஸ் எல்லாரும் சேர்ந்து லான்ச் பண்ணாங்க இல்லையா, அதுல 23 வெரைட்டி ஆஃப் செரியல்ஸ், 11 பல்சஸ் அண்ட் 7 ஆயில் சீட், சுகர் கேன், இந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் உற்பத்தி பண்ணி நம்மள்ட்ட கொடுத்துருக்காங்க. பட் நிறைய விவசாயிகள் அது இன்னும் போய் சேரல. அதையும் இந்த மெஷின் மூலமா விவசாயிகள்கிட்ட கொண்டு போய் கொடுக்கறத ஒரு பாயிண்டா வச்சிருக்கோம். சரிப்பா, அடுத்து பாருங்க. அதே மாதிரி சீடை உற்பத்தி பண்ற இண்டஸ்ட்ரீஸை டெவலப் பண்றேன். சீடை உற்பத்தி பண்ணணும்னா அந்த இண்டஸ்ட்ரீஸை டெவலப் பண்ணணும்ல. அதுக்கப்புறம் இதோட இம்ப்ளிமெண்ட் பண்ற அத்தாரிட்டி, நோடல் ஏஜென்சி யாரு அப்படின்னா ஐகேர், இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்னு சொல்றேன். முன்னாடி பார்த்ததுப்பா DARE, இது வந்து ஐகேர். ஓகேவா, இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் அப்படின்னு சொல்றோம். சரி, ரிவிஷன் பண்ணலாமா? சொல்லுங்க, கேட்டாதான் சொல்லுவேன் மேம். ஹை யீல்டிங் வெரைட்டி சீட்ஸ் எப்ப லான்ச் பண்றோம்? பார்க்க கூடாது. ஜூலை 2024ல எவ்வளவு அமௌண்ட் அலோகேட் பண்ணிருக்கேன்? 100 crore. ஏன் இதுக்கும் பசுமை புரட்சிக்கும் என்ன டிஃபரன்ஸ்? பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் மற்றும் கிளைமேட் ரெசிஸ்டன்ஸுக்காக. இது வந்து ஒன் ஆஃப் தி கோல் என்னன்னா, உணவு பாதுகாப்பு, நிலையான விவசாய நடைமுறையை இது நம்மளுக்கு கொடுக்க போகுது இல்லையா. அடுத்து பாருங்க, இது ரிசர்ச் ஸ்ட்ரென்தனிங் பண்ண போறேன். நெக்ஸ்ட்பா, எதிர்ப்பு சக்திக்காக ரிசர்ச் பண்ண போறேன். தேர்டு, அவைலபிலிட்டி இல்லையா, அவைலபிலிட்டியை இன்னும் இம்ப்ரூவ் பண்றேன். ஃபோர்த்து, யோசிச்சு சொல்லுங்க. வெரி குட். சீட் இண்டஸ்ட்ரியை வந்து டெவலப் பண்ண போறோம். ஓகேவா, யார் இம்ப்ளிமெண்ட் ஏஜென்சி யாரு? ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் போலாமா? பீகாரில் மக்கானா வாரியம், இது ஆல்ரெடி இந்த இயர்ல கேட்ட எக்ஸாம்லயே கேட்டாங்க. பீகார்ல வந்து மக்கானாவுக்காக வாரியம் கொண்டு வர போறோம். என்ன பண்ண போறேன்னா, இது ஒரு சைக்கிளிக் தான், ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இதெல்லாம் படிக்கணுமா மேம்னு நினைக்கிறதுக்குள்ள படிச்சிடலாம் இல்ல. என்னன்னா, ஃபர்ஸ்ட் மக்கானாவை ப்ரொடியூஸ் பண்றேன் இல்லையா, ப்ரொடக்ஷன். அதை ப்ரொடக்ஷன் பண்ணா போதுமா? அது ப்ராசஸ் பண்ணும்ல. ப்ராசஸ் பண்ணி பவுடராவோ அல்லது எதுவாவோ மாத்தி ப்ராசஸ் பண்றோம், லைக் பதப்படுத்துறோம். அதுக்கப்புறம் வேல்யூ ஆட் பண்றேன். அதை பவுடராவோ, அதுல வந்து ஸ்பைசியா வேணுமா, ஸ்வீட்டா வேணுமா, அந்த மாதிரி என்ன வேணா நம்ம அந்த மக்கானாவை வந்து பண்ணலாம் இல்ல. பண்ணிட்டு அதை மார்க்கெட் கொண்டு போறேன். இது ஒரு சைக்கிளிங் தானே. ப்ரொடக்ஷன், ப்ராசஸ் பண்றேன், வேல்யூ அடிஷன் பண்றேன், மார்க்கெட்டுக்கு கொண்டு போறேன். இது எல்லாத்தையும் தான் கோலா வச்சிருக்கு இந்த மக்கானா வாரியம் இல்லையா. இது வந்து பிளாக் டைமண்ட்னு சொல்றோம்ப்பா. ஃபுட்லயே எல்லோ டைமண்ட், ரெட் டைமண்ட் அந்த மாதிரிலாம் சொல்றோம். இது வந்து ஃபுட் வெரைட்டில பிளாக் டைமண்ட்னு அழைக்கிறோம். இந்த மிதிலா மக்கானா அப்படின்னு ஒரு வெரைட்டி ஆஃப் மக்கானா வந்து 2020ல வந்து GI டேக் வாங்கிருக்கோம். அது வந்து இதுல பேக்ரவுண்ட் நியூஸ் அது மாதிரி வச்சுக்கலாம். இதுல எப்படி நான் வந்து இந்த
என்கரேஜ் பண்ண போறேன் அப்படின்னா எஃபிஓ, ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது மூலமா இதை வந்து ப்ரமோட் பண்ண போறோம். அடுத்து ஆத்ம நிர்பார்தா இன் பல்சஸ், பருப்பு வகைகளில் ஆத்ம நிர்பர்தம் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்னப்பா ஆத்ம நிர்பார்தானா? செல்ஃப் சஃபிஷியன்சின்னு சொல்றேன், தன்னிறைவு. நம்மளுக்கு தேவையான பருப்பு வகைகளை நம்மளே தயாரிச்சுக்கிறோம். டிபெண்டன்ஸ் வந்து இம்போர்ட்டை டிபெண்ட் பண்ணி இல்லாம நம்மளுக்கு வேணுங்கிறத நம்மளே தயாரிச்சுக்க போறோம். அதுக்காக தான் ஆத்ம நிர்பார்தா இன் பல்சஸ் கொண்டு வந்திருக்கோம். இதுக்காக 1000 crores அலோகேட் பண்ணிருக்காங்க. இப்ப ஃபண்ட் அலோகேஷன் மட்டும் சொல்றீங்களா? இது வரைக்கும் பார்த்த ஃபண்ட் அலோகேஷன் மட்டும் உங்களுக்கு ஞாபகம் வருதான்னு பாருங்க. 5000 கிட்ட ஒரு ஃபண்ட் அலோகேட் பண்ணோம். லாஸ்ட்டுக்கு மக்கானாக்கு 100 crore, இதுக்கு 1000 crore அலோகேட் பண்ணிருக்கேன். ஓகே, நான் சொல்லிட்டேன் ஆத்ம நிர்பானா செல்ஃப் ரிலையன்ஸ் அல்லது செல்ஃப் சஃபிஷியன்சின்னு சொல்றோம். தன்னிறைவு, தனக்கு தேவையானது தன்னிறைவு அடைதல்னு சொல்றோம். எப்படி மேம் தன்னிறைவு அடைய போறோம்னா இந்தியாவுல 50% வந்து இது வரைக்கும் கம்மியான பர்சன்டேஜ் தான் வந்து பருப்பு வந்து உற்பத்தி பண்றாங்க. இது 50% பரப்பளவா அதிகரிக்க போறேன். ஓகேவா? அடுத்து பாருங்க, எம்எஸ்எம்இ பேஸ்டு ப்ரொக்யூர்மெண்ட், அதாவது எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட்டிங் பிரைஸ் பிக்ஸ் பண்ணி அதை வந்து அவங்க ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து வாங்குறது. போஸ்ட் ஹார்வெஸ்ட் வேர் ஹவுசிங் வந்து செட் பண்ண போறோம். ஹார்வெஸ்ட்க்கு அப்புறம் அதை வச்சுக்கிறதுக்கான ஹவுசிங் சிஸ்டம் வந்து இது எதுக்காகப்பா? வேற நாட்டை நம்பி இல்லாம நானே எனக்கு தேவையானதை தயாரிச்சுக்கிறேன்ப்பா அப்படிங்கிற கான்செப்ட் தான். ஓகேவா? இங்க பாருங்க, இது எத்தனை இயர் மிஷன் பாருங்க, 6 year மிஷன். இதுக்கு முன்னாடி 5 year மிஷன் ஒண்ணு பார்த்தோம். காட்டன் ப்ரொடக்ஷன் மிஷன் வந்து 5 year மிஷன். இது ஆத்ம நிர்பார்தா பல்ஸ் வந்து 6 year மிஷன் சொல்றேன். இது வந்து 3 ஸ்பெசிபிக் பல்ஸ வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. என்னென்னு பாருங்க, துர், உரத், மசூர். துர்னா என்னப்பா? துவரம் பருப்பு. உரத்னா உளுந்து. அப்புறம் மசூர்னா இந்த மைசூர் பருப்புன்னு சொல்லுவாங்களா, அதுவும் ஒரு வெரைட்டி ஆஃப் பருப்பு தான் மைசூர் பருப்பு. இந்த 3 பருப்பையும் தான் அதோட ப்ரொடக்ஷனை தான் நம்ம அதிகப்படுத்த போறோம். இதுல என்ன சொல்றாங்கன்னா அடுத்த 4 வருஷத்துக்கு இந்தியா இந்த நிறுவனங்களுக்கு எவ்வளவு பருப்பு வேணுமோ அதை வந்து இவங்க கூட அக்ரிமெண்ட் போட்டிருக்க விவசாயிகள் உற்பத்தி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3 types ஆஃப் பல்ஸ வந்து இந்த 2 ஆர்கனைசேஷன் கிட்ட அக்ரிமெண்ட் போட்டிருக்கிற நிறுவனங்கள் ஃபார்மர்ஸ் வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நாஃபிட் எப்பப்பா ஸ்டார்ட் பண்ணாங்க? நாஃபிட் படிச்சிருப்பீங்களே, 1958 October 2 அன்னைக்கு நாஃபிட் ஃபார்ம் பண்ணாங்க இல்லையா? நாஃபிட்னா என்ன? நேஷனல் அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா. ஓகேவா? அதாவது அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங்னு சொல்றோம். அக்ரிகல்ச்சரை கூட்டுறவா சந்தைப்படுத்துதலுக்கான அமைப்பு. ஓகே, அதுக்கான அமைப்பு தான் 1958 October 2. NCCF-னா நேஷனல் கோஆபரேட்டிவ், அதுவும் கோஆபரேட்டிவ் தான், கன்சியூமர் ஃபெடரேஷன். ஓகேவா? CF-னா கன்சியூமர் ஃபெடரேஷன். இது எப்பப்பா? 1965 October 16 அன்னைக்கு இது தொடங்கினாங்க. இதெல்லாம் ஸ்கூல் புக்லேயே இருக்கு, 12th காமர்ஸ்ன்னு நினைக்கிறேன். இப்ப இந்த 2 அமைப்பு கூட யார் யாரெல்லாம் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்களோ அவங்க அடுத்த 4 வருஷத்துக்கு அவங்க கிட்ட இருந்து அடுத்த 4 வருஷத்துக்கு எவ்வளவு பருப்பு வகை தேவையோ அது எல்லாத்தையும் வாங்கிப்பாங்க எம்எஸ்பி கொடுத்து. ஓகே, அப்படிங்கிறது தான் இதுல முக்கியமான பாயிண்ட்ஸ். அவ்வளவுதான்ப்பா. இதோட நம்ம என்ஜின் 1 அக்ரிகல்ச்சர் முடிக்கிறோம். ஓகேவா? அக்ரிகல்ச்சர்ல மட்டும்தான் அவ்வளோ, மற்ற ஸ்கீம்லாம் போயிடும் டக்குன்னு, ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்கீம் என்ன பார்த்தா சொல்லுங்க? பிரதான் மந்திரி தன் தானியா யோஜனா. ரெண்டாவது ஸ்கீம் பா கிஷான் KCC. தேர்ட் பா காட்டன் ப்ரொடக்ஷன் மிஷன். நேஷனல் மிஷன் ஆன் ஹை yielding seeds. ஃபிஃப்த் பா மக்கானா கோல்டன் பீகார். வெரி குட். சிக்ஸ்த் பா ஆத்ம நிர்பார்தா இன் பல்சஸ். ஆத்ம நிர்பார்தானா என்னப்பா? செல்ஃப் சஃபிஷியன்ஸ். அவ்வளவுதான். 6 ஸ்கீமாப்பா. இப்போ நெக்ஸ்ட் நம்ம அக்ரிகல்ச்சரும் என்ஜின் 1ல வந்து அக்ரிகல்ச்சர் பாயிண்ட் 2ல என்ன பார்த்தோம்? ரூரல் ப்ராஸ்பரிட்டின்னு பார்த்தோம் இல்லையா? கிராமப்புற செழிப்பை ஊக்குவிக்கிறதும் இதுல வந்து ஒன் ஆஃப் தி கோல் தான். இப்ப கிராமப்புறத்துல எப்படி வந்து செழிப்பை ஊக்குவிக்க போறோம் அப்படின்னு பார்க்க போறோம். இது வந்து ஃபர்ஸ்ட் என்ஜின்லயே செகண்ட் பார்ட்டுப்பா. இந்தியன் போஸ்ட் அஸ் கேட்டலிஸ்ட் ஃபார் த ரூரல் எக்கனாமி அப்படின்னு சொல்றோம். அதாவது ரூரல் எக்கனாமியோட ஊக்கியா யார் இருக்காங்கன்னா இந்திய அஞ்சல் துறை தான் இருக்கு, போஸ்ட் ஆஃபீஸ் தான் இருக்கு. அப்ப இந்த போஸ்ட் ஆஃபீஸை வந்து இன்னும் கொஞ்சம் போஸ்ட் ஆஃபீஸ் சர்வீஸை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்றது மூலமா ரூரல் ஏரியாவில்
ப்ராஸ்பாரிட்டியை கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னு பாக்குறோம். இங்க பாருங்களேன், எப்படி வந்து போஸ்ட் ஆஃபீஸோட சர்வீஸை எக்ஸ்பேண்ட் பண்றாங்க அப்படின்னா டிபிடி அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர், டைரக்டா அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கே பெனிஃபிட் வர மாதிரி கிரெடிட் சர்வீஸ் இன் மைக்ரோ ஆண்டர்பிரைஸ். ஓகேவா? அதாவது சின்ன லெவல்ல தொழில் தொடங்குறவங்களுக்கு கடன் கொடுக்க போறாங்க இனிமே போஸ்ட் ஆஃபீஸே. இன்சூரன்ஸ் கொடுக்க போறாங்க. இந்த மாதிரி அவங்களோட சர்வீஸை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்றேன். இந்த மாதிரி விஸ்வகர்மாஸ், விமென்ஸ், செல்ஃப் ஹெல்ப் குரூப், எம்எஸ்எம்இ இவங்க எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி கிரெடிட் கிரியேட் பண்ண போறாங்க. விஸ்வகர்மானா என்னப்பா? கைவினை கரும்பு. ஓகே, வெரி குட். அடுத்து பாருங்க, அது எப்படி வந்து இது பண்ண போறாங்கன்ட்டு அதே தான் நான் சொன்னதுதான். இன்சூரன்ஸ் கொடுக்க போறாங்க, கிரெடிட் சர்வீஸ், டிபிடி, கேஷ் அவுட், இஎம்ஐ பிக்கப், இஎம்ஐல கூட கடன் கொடுக்க போறாங்க. ஓகேவா? அதான் இஎம்ஐ பிக்கப், அக்கௌண்ட் இன்ஸ்டிடியூஷனல் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம் நம்ம. போஸ்ட் எப்படி பேங்க்ல நம்ம ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கிரெடிட் வாங்கிக்கிறோமோ அதே மாதிரி இனிமே போஸ்ட் ஆஃபீஸ்லயும் பண்ணிக்கலாம். யாருன்னா ரூரல் ஏரியால இருக்கிறவங்க இல்லையா? அதே மாதிரி கம்யூனிட்டி ஹப் கோலொகேஷன் சொல்றோம். அதாவது அவங்களோட ரூரலுக்கு பக்கத்திலேயே போஸ்ட் ஆஃபீஸோட ஒரு ஆஃபீஸை வந்து கிரியேட் பண்ணி சர்வீஸ் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. இதுல யாரெல்லாம் ஃபோக்கஸ் பண்றாங்கன்னு பார்க்கணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதாவது இந்திய அஞ்சல் துறை யாரெல்லாம் கவனம் செலுத்தி இதை வந்து ப்ரமோட் பண்ணுது அப்படின்னா காரிப்னா ஏழைகள். ஓகே, அடுத்து யூத், அடுத்து அனதாதா அப்படின்னா ஃபார்மர்ஸ், அப்புறம் நாரினா விமன். இவங்க 4 பேத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த போஸ்ட் ஆஃபீஸோட சர்வீஸை எக்ஸ்பேண்ட் பண்றோம். ஓகே, யார் யாருப்பா? காரப், யூத், அனதாதா, நாரி. சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சாவே போதும், மேட்சஸ் அந்த மாதிரி போட்டுடலாம். பட் இப்போ என்ன நம்மளுக்கு பிரச்சனைனா ஸ்டேட்மெண்ட்டா கேக்குறாங்க. அதனால நம்ம டெப்த் போகி தான் ஆகணும். அப்பதான் நம்மளால படிக்கிறதையும் ஃபேஸ் பண்ண முடியும் இல்ல. அடுத்து பார்க்கலாமா? நெக்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சர்லயே நெக்ஸ்ட் யூரியா பிளான்ட் இன் அசாம். மக்கான போர்டு ஆரம்பிக்கிற மாதிரி யூரியாவுக்கு ஒரு பிளான்ட் ஆரம்பிக்க போறாங்க, ப்ராசஸிங் பிளான்ட். எங்கப்பா? அசாம்ல. அசாமில் யூரியா ஆலை வந்து அமைக்க போறாங்க. கிழக்கு பகுதிகளில் செயலற்ற நிலையில இருக்கு, ரன் ஆகவே இல்லை. அந்த ரன் ஆகாத யூரியா பிளான்ட் 3 யூரியா பிளான்ட் ரீஓபன் பண்ண போறாங்க. அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த யூரியா பிளான்ட் இருக்கு இல்லையா, அதோட கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்க போகுதுன்னா 12.7 லேக் மெட்ரிக் டன் அளவுக்கு அதோட கெப்பாசிட்டி இருக்கு. அசாம்ல நம்ரூப் அப்படிங்கிற இடத்துல தான் ஆரம்பிக்க போறாங்க. ஓகேவா? யூரியா பிளான்ட் எங்க ஆரம்பிக்க போறாங்கப்பா? அசாம்ல நம்ரூட். அதோட கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்க போகுது? ஆனுவல் கெப்பாசிட்டின்னு சொல்றாங்க. 12.7 லேக் மெட்ரிக் டன் அளவுக்கு யூரியாவை ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஓகேவா? அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு யூரியா பிளான்ட்டை அசாம்ல நம்ரூப் அப்படிங்கிற பிளேஸ்ல ஆரம்பிக்க போறேன். அடுத்து பாருங்க, என்சிடிசிக்கு சப்போர்ட் பண்றோம். என்சிடிசினா என்னப்பா? நேஷனல் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்னு சொல்றோம். கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் எப்ப தொடங்கினாங்க? 1963 இல்லையா? என்சிடிசி வந்து 1963ல தொடங்கினாங்க. இதை வந்து நம்ம சப்போர்ட் பண்றது மூலமா அக்ரிகல்ச்சர்ல நிறைய லோன் கொடுக்கறது, கோஆபரேட்டிவ் செக்டர்ல வந்து நிறைய லோன் இஷ்யூ பண்றது, அது மூலமா விவசாயத்தை ப்ரமோட் பண்றது. அவ்வளவுதான். இதுல வந்து யுவ ஷஹர்கர் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ரீசெண்டா என்சிடிசி வந்து யுவ ஷஹர்கர் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணாங்க. இது பத்தி தெரியுமாப்பா? 2024 லான்ச்பா யுவ ஷஹர்கர் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி. அதாவது யூத் ஆண்டர்பிரினர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள பூஸ்ட் பண்ணும், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக, என்கரேஜ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம். யுவானா இளைஞர்கள் தானப்பா, இளைஞர் ஆண்டர்பிரினர்ஸ் கோஆபரேட்டிவ் செக்டர் லோன் கொடுக்கறது மூலமா பூஸ்ட் பண்றது, அதுக்காக தான் இந்த ஸ்கீம். ஓகே, இது சும்மா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அடுத்த 2வது என்ஜின் வந்து எம்எஸ்எம்இ இல்லையா? ஏமி அப்படின்னு சொன்ன இல்லையா? அக்ரி, எம் ஃபார் எம்எஸ்எம்இ. என்ஜின் 2 எம்எஸ்எம்இக்காக என்னென்னலாம் பண்றோம்னு பார்க்கலாம். எதுக்காக எம்எஸ்எம்இ சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா, மேக்கிங் இந்தியாவை ப்ரமோட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக. இந்தியாவில் உற்பத்தி அப்படிங்கிற விஷயத்த ப்ரமோட் பண்ணும் அப்படின்னா எம்எஸ்எம்இ உற்பத்தி பண்ணும். நிறைய லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாம மைக்ரோ அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியும் உற்பத்தி பண்ணாதான் இந்தியாவில் உற்பத்தி அப்படிங்கிற அந்த கோலை நம்மளால அட்டைன் பண்ண முடியும். அதுக்காக தான் இதை நம்ம ப்ரமோட் பண்றோம். இதுக்காக என்ன பண்ண போறோம்னா கிரெடிட் அவைலபிலிட்டி, அதாவது எம்எஸ்எம்இக்கு கிடைக்க போற கடன் அளவை அதிகப்படுத்துறது மூலமா அவங்கள தொழில் தொடங்க ஊக்குவிக்க முடியும் இல்லையா? எப்படி வந்து கடன் அளவை தொடங்க போறாங்கன்னு பாருங்க. அதாவது மைக்ரோ அண்ட் ஸ்மால் ஆண்டர்பிரினருக்கு வந்து லோன் லிமிட் வந்து 10 crore இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, 5 தான் இது வரைக்கும் கொடுத்தாங்க, இப்போ வந்து 10 கொடுக்க போறாங்க.
அதனால என்ன நடக்க போகுதுன்னா நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு வந்து கூடுதலா வந்து 1.5 lakh crore கடன் தொகை வந்து கூடுதலா கிடைக்க போகுது எம்எஸ்எம்இக்கு. இதனால அதிக அளவுல அவங்க தொழில் தொடங்குவாங்க. அதனால என்ன நடக்கும், மேக் இன் இந்தியா அட்டைன் பண்ண முடியும். கரெக்டா? அடுத்து பாருங்க, ஸ்டார்ட் அப்ஸ். இப்பதான் அவங்க ஸ்டார்ட் அப்பா இருக்காங்க, இப்பதான் தொழில் தொடங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 20 crore வரைக்கும் கொடுக்க போறோம். முன்னாடி வந்து 10 கொடுத்தோம், அதை டபுள் ஆக்கி 20 crore வரைக்கும் கொடுக்க போறோம். அதுல வந்து 27 ப்ரையாரிட்டி செக்டார் அப்படின்னு சொல்லி முன்னுரிமை துறைகள், 27 முன்னுரிமை துறைகளுக்கு அவங்களோட ஃபீ வந்து 1% தான் அப்படிங்கிற மாதிரி. லோனை வாங்கணும்னா அதுக்கு ஃபீ கட்டணும் இல்லையா, அதுக்கு வந்து 1% அப்படிங்கிற மாதிரி ரிலாக்ஸேஷன் கொடுக்குறேன். யாருக்கு? ஸ்டார்ட் அப்ஸ்க்கு. அடுத்து ஒருவேளை அந்த எம்எஸ்எம்இ எக்ஸ்போர்ட்டரா இருக்காங்க, ஏற்றுமதி பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து லோனு 20 crore வரைக்கும் கொடுக்க போறேன். ஈஸியா நான் வச்சுக்கலாம்ல. எம்எஸ் அதாவது மைக்ரோ அண்ட் ஸ்மாலுக்கு வந்து 10 வரைக்கும், ரெண்டாவது ஸ்டார்ட் அப்ஸ்க்கு 20 வரைக்கும், எக்ஸ்போர்ட்ஸ்க்கு 20 வரைக்கும். அவ்வளவுதான், ஈஸி. அடுத்து பாருங்க, இப்படி கிரெடிட்டோட அவைலபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்றேன். அடுத்து கிரெடிட் கார்டு கொடுக்க போறேன்ப்பா. மைக்ரோ என்டர்பிரைனர்ஸ்க்கு வந்து கிரெடிட் கார்டு கொடுக்குறேன். எவ்வளோ கிரெடிட் கார்டு அப்படின்னு பாருங்க, 10 லட்சம் கார்ட்ஸ் வந்து இஷ்யூ பண்ண போறேன். ஓகேவா? அதாவது எவ்வளோ லிமிட்டோட அப்படின்னு கேட்டா 5 lakh கிரெடிட் கொடுக்குற மாதிரி, 5 லட்சம் வரைக்கும் கடன் கொடுக்குற மாதிரி 10 லட்சம் கிரெடிட் கார்டை வந்து எம்எஸ்எம்இக்கு இஷ்யூ பண்றேன். ஓகேவா? அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்டார்ட் அப்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டர்பிரினருக்கு ஹெல்ப் பண்றோம். இனிஷியலாவே கிரெடிட் வந்து ஸ்டார்ட் அப்ஸ்க்கு எவ்வளவு கொடுக்குறோம்னா 20. ஓகேவா? 20. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டர்பிரினர் இருக்காங்களா, முதல்ல தொழில் தொடங்க போறாங்க, அவங்களுக்கு வந்து என்ன சப்போர்ட் பண்றேன்னு பாருங்க. இங்க பாருங்க, ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து ஒரு நியூவா 10 crore அளவுக்கு ஃபண்டை உருவாக்கி வச்சிருக்கேன். அந்த 10 crore இருந்து தான் கடனா இருக்கட்டும், கேபிட்டலா இருக்கட்டும், எல்லாமே நான் கொடுக்க போறேன். இங்க வந்து ஃபர்ஸ்ட் டைமா அவங்க ஆண்டர்பிரினரா இருக்க போறாங்கன்னா எத்தனை ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டர்பிரினருக்கு ஹெல்ப் பண்ண போறேன்னா 5 lakh வரைக்கும் ஹெல்ப் பண்றேன். அது வந்து யாரை ஃபோக்கஸ் பண்றோம்னா விமன், எஸ்சி எஸ்டியை ஃபோக்கஸ் பண்றேன். இதுக்காக வந்து வருஷத்துக்கு 2 கோடி அலோகேட் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டர்பிரினர் 3 பேருக்கு ஹெல்ப் பண்றேன், விமன், எஸ்சி எஸ்டி. வருஷத்துக்கு 2 கோடி ஒதுக்கீடு பண்றேன். ஆனா ஸ்டார்ட் அப்ஸ்க்கு எவ்வளவு ஒதுக்கீடு பண்ணி வச்சிருக்கேன் சொல்லுங்க? 20. ஓகே, அடுத்து பாருங்க. இனிமே எம்எஸ்எம்இன்னு வகைப்படுத்துறோம்லப்பா, யாரெல்லாம் எம்எஸ்எம்இன்னு வகைப்படுத்துறோம், அதாவது கிளாசிபிக். இனிமே எம்எஸ்எம்இயோட கிளாசிபிகேஷன் கிரைட்டீரியாவை மாத்திட்டோம். இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இது வரைக்கும் வந்து 5 crore அப்பர் லிமிட் வந்து 5 crore வரைக்கும் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தது அப்படின்னா அவங்கள வந்து நம்ம மைக்ரோ என்டர்பிரைஸ்ன்னு சொல்றோம். அதே 100 crore வரைக்கும் இருந்ததுன்னா அவங்க வந்து ஸ்மால்னு சொல்றோம். மீடியம் அப்படிங்கிறவங்க 500 crore வரைக்கும் இருக்கணும். அவ்வளவுதான். இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. எப்படிப்பா? 10, 100, 500. இதோட லோ லிமிட்னா 5, 50, 20, 250. ஓகேவா? இது வந்து முன்னாடி வேற மாதிரி இருந்தது. இதை விட நம்ம ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை, இதுதான் ஃபோக்கஸ் பண்ணோம். ஓகேவா? இப்ப ரிவைஸ் பண்ணிட்டாங்க. எம்எஸ்எம்இன்னு உங்களை சொல்லணும்னா நீங்க இந்த கிரைட்டீரியாவை ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? கேபிட்டல் அமௌண்ட் வந்து இதுக்குள்ள இருக்கணும் அப்படின்ட்டாங்க. ரைட்? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா புக்ல இருக்கு. ஓகே, எம்எஸ்எம்இல அடுத்த ஃபோக்கஸ் பண்றது என்னன்னா நேஷனல் மேனுஃபேக்சரிங் மிஷன் அப்படின்னு சொல்லி தேசிய அளவுல உற்பத்தி இயக்கம் ஆரம்பிச்சிருக்கோம். ஓகேவா? நிறைய இயக்கம், காட்டன் ப்ரொடக்ஷனுக்கு இயக்கம் ஆரம்பிச்சோம். அந்த மாதிரி இங்க வந்து தேசிய உற்பத்தி இயக்கம் ஆரம்பிச்சிருக்கேன். இதுவும் அதுக்கே தான் மேக் இன் இந்தியா வந்து அட்டைன் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக எம்எஸ்எம்இ பூஸ்ட் பண்றது, இம்ப்ரூவ் பண்றது, என்கரேஜ் பண்றது அப்படின்னு சொல்றோம். இங்க பாருங்களேன், ஃபோக்கஸ் ஆன் லேபர் இன்டென்சிவ் செக்டார்னு சொல்றேன். லேபர் அதிகமா எங்க வந்து உழைப்பு, லேபரோட உழைப்பு எங்க தீவிரமா இருக்கோ அந்த செக்டாரை பூஸ்ட் பண்றது மூலமா மேக் இன் இந்தியாவை அட்டைன் பண்றது. இது வந்து எங்க வருதுன்னா மேனுஃபேக்சரிங் மிஷன்ல வருது. ஓகேவா? அப்ப இங்க வந்து எங்க மேம் அந்த மாதிரி லேபர் அதிகமான இன்டென்சிவ்ல இருக்கிற செக்டார் எது அப்படின்னு கேட்டா ஃபுட்வேர் அண்ட் லெதர் செக்டார் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? காலணி மற்றும் தோல் உற்பத்தி செக்டார்ல வந்து அதிகமான உழைப்பு கொடுக்குற லேபர்ஸ் இருக்காங்க. அவங்கள வந்து நம்ம ப்ரமோட் பண்றேன். இங்க வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இதனால என்ன நடக்க போகுதுன்னா 20 lakh நியூ ஜாப் வந்து ஜெனரேட் ஆக போகுது. அதே மாதிரி 4 lakh அளவுக்கு டர்ன் ஓவர் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது நாட் இம்பார்ட்டன்ட் இல்ல, ஆனா நீங்க தெரிஞ்சுக்கோங்க, நேஷனல் மேனுஃபேக்சரிங் மிஷன் கீழே எந்த செக்டாரை ஃபோக்கஸ் பண்றேன். எந்த செக்டார்ப்பா? ஃபுட் அண்ட் லெதர் செக்டார் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாருங்க, ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா இன்னொரு செக்டாரையும் பூஸ்ட் பண்றேன், டாய் செக்டார், பொம்மை உற்பத்தி இல்லையா? ஏன் இதுல வந்து என்ன கோல் வச்சிருக்கோம்னா இந்தியாஸ் குளோபலி டாய் மேனுஃபேக்சர் ஹப்பா மாத்த போறேன். ஓகே, பொம்மை உற்பத்தியோடைய களமா
இல்லையா? பொம்மை உற்பத்தியோட மையமா மாத்திரம் இந்தியாவை, அதை கோலா வச்சுட்டு டாய் செக்டாரை பூஸ்ட் பண்றோம். ஓகே, எது கீழப்பா? நேஷனல் மேனுஃபேக்சரிங் கீழே. ஓகே, இப்போ இந்த மாதிரி உற்பத்தியை வந்து மேம்படுத்தும் பொழுது எதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறேன்னா கிளீன் டெக் இனிஷியேட்டிவ்ஸ்க்கு. ஓகேவா? அதாவது தூய்மையான முறையில உற்பத்தியை வந்து பூஸ்ட் பண்றேன். ஓகேவா? எந்த மாசுபாடும் ஏற்படுத்த மாதிரி உற்பத்தி. அப்ப மாசுபாடு ஏற்படுத்தாத மாதிரி உற்பத்தி பண்ணணும்னா எதை யூஸ் பண்ணணும்னா சோலார் பிவி செல்ஸ், இவி பேட்டரிஸ், விண்ட் டர்பைன்ஸ், ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்மிட்டர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்றது மூலமா நான் வந்து சுத்தமான முறையில உற்பத்தி பண்ண போறேன். எதெல்லாம்? லெதரு, அப்புறம் ஃபுட் வாஷ், டாய்ஸ், இந்த மாதிரி இது எல்லாத்துலயுமே கிளீன் டெக்னாலஜி இனிஷியேட்டிவ் வந்து பண்ண போறோம். இது எல்லாமே நேஷனல் இது கீழே வருது, இதுக்குள்ள அதுதான் இருக்கு. அவ்வளவுதான்ப்பா. அடுத்து பாருங்க, சப்போர்ட் ஃபார் ஃபுட் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இது எந்த என்ஜின் கீழே பார்த்துட்டு இருக்கோம்? எம்எஸ்எம்இ. எம்எஸ்எம்இ கீழே ஃபுட் ப்ராசஸிங் பண்ற அந்த எம்எஸ்எம்இக்கு சப்போர்ட் பண்றேன். ஓகேவா? ஃபுட் ப்ராசஸிங்னு சொன்னோன்னா அக்ரீன் போயிடக்கூடாது நீங்க. இங்க எம்எஸ்எம்இ தான் ஃபோக்கஸ் பண்றேன். பூர்வோதயா அப்படிங்கறத இன்னும் வலியுறுத்துறாங்க இதன் மூலமா. பூர்வோதயனா என்னப்பா? ரைஸ் இன் த ஈஸ்ட்னு சொல்லுவாங்க, கிழக்கில் வளர்ச்சி. ஓகேவா? அதாவது வடகிழக்கு மாநிலங்கள் இருக்கு இல்லையா, அங்க வந்து வளர்ச்சியை கொண்டு வரதுக்காக தான் பூர்வோதயா அப்படிங்கிற ஒரு இயக்கம் கொண்டு வந்தாங்க. அதை வந்து இன்னும் பூஸ்ட் பண்ற மாதிரி இந்த உணவு ப்ராசஸிங், சப்போர்ட்டிங் ஃபார் உணவு பதப்படுத்துதலுக்கு ஆதரவு கொடுக்க போறாங்க. அப்படின்னா என்னன்னா ஈஸ்டர்ன் சைட்ல தான் இங்க வந்து ஏதோ பண்ண போறாங்கன்னு அர்த்தம். கரெக்டா? அங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க, நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி இதுக்காக ஒரு நேஷனல் லெவல்ல இன்ஸ்டிடியூட் கொண்டு வர போறாங்க. ஓகேவா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தேசிய உணவு தொழில்நுட்ப தொழில் முனைவோர் மற்றும் மேலாண்மை நிறுவனம் பீகார்ல அமைக்க போறாங்க. ஓகேவா? இது வரைக்கும் பீகார்ல என்னென்னலாம் அமைக்க போறாங்கன்னு பார்த்தோம். அக்காங்க வாரியம். அதை தாண்டி இங்க நேஷனல் இன்ஸ்டிடியூட் எது எதுக்கலாம்? ஃபுட் டெக்னாலஜிக்கு, ஆண்டர்பிரினர்ஷிப்க்கு, மேனேஜ்மெண்ட். ஃபுட் டெக்னாலஜியோட ஆண்டர்பிரினர்ஷிப்புக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும். ஓகே, இதனால இன்கம் அதிகமாக போகுது, ஸ்கில் அதிகமாக போகுது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக போகுதுன்னு சொல்றோம். அவ்வளவுதான். அசாம்ல என்ன பண்ண போறோம்ப்பா? வெரி குட். நெக்ஸ்ட் போலாமா? தேர்ட் இன்ஜின் வந்துட்டோம். தேர்ட் இன்ஜின் என்னப்பா? இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பல்வேறு தரப்புல பண்றேன். மக்கள் மேல இன்வெஸ்ட் பண்றேன், எக்கனாமில இன்வெஸ்ட் பண்றேன். அந்த மாதிரி இப்ப ஒரு 4 பார்ட்டா பிரிச்சு இன்வெஸ்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா இன்வெஸ்டிங் இன் பீப்புள். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மக்கள் மேல பண்றேன். அப்படின்னா மக்கள் மேல பண்றோம்னா நம்ம மேல பண்ணி என்ன பண்ண போறாங்க? லைக் லேபர்ஸ் நோ, நம்மளோட எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்றது, ஹெல்த் இம்ப்ரூவ் பண்றது, நம்மளோட இனோவேஷனை இம்ப்ரூவ் பண்றது, இது மூலமா இன்வெஸ்ட்மெண்ட் இம்ப்ரூவ் பண்றது. புரிஞ்சா நான் சொல்றது? அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் இன் பீப்புள்னு சொல்றோம். சக்ஷம் அங்கன்வாடி அண்ட் போஷான் 2.0 அப்படின்னு ஒரு ஸ்கீம். சக்ஷன் அங்கன்வாடினா என்னப்பா? இங்க பாருங்க, சக்ஷம் அங்கன்வாடி அண்ட் போஷான் 2.0. போஷான் ஸ்கீம் எப்பப்பா கொண்டு வந்தாங்க? போஷான் பிஎம் போஷன் பா. பிஎம் போஷன் 2021 to 22. ஓகே, பிஎம் போஷன் 2.0. ஓகே, அந்த அது கீழ வந்து அது என்னப்பா பிஎம் போஷன் ஸ்கீம்னா? பிஎம் ஓவர்ஆர்ச்சிங் ஸ்கீம் ஃபார் ஹோலிஸ்டிக் நரிஷ்மெண்ட். ஓகேவா? ஸ்கீம் ஃபார் ஹோலிஸ்டிக் நரிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். அந்த போஷன் ஸ்கீம் கீழ தான் இப்ப என்ன பண்ணிட்டாங்க, மிட் டே மீல் ஸ்கீம் இருக்கு இல்லையா, அதை வந்து இப்ப நேஷனல் லெவல் மிட் டே மீல் ஸ்கீம், மதிய உணவு திட்டம் 1995 கொண்டு வந்ததை இப்ப போஷன் 2.1 மாத்தி 2021 பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா சக்ஷம் அங்கன்வாடி அண்ட் போஷான் 2.0 இது கீழே வந்து நிறைய பேரை ஃபோக்கஸ் பண்றாங்க. 8 கோடி அளவுக்கு சில்ட்ரன்ஸையும் 1 crore பிரெக்னன்ட் உமனையும், அதுக்கப்புறம் லாக்டேட்டிங் மதர், லைக் பாலூட்டும் தாய்மார்கள், இவங்களுக்கு வந்து இவங்களோட நியூட்ரிஷன் சப்போர்ட் பண்ண போறாங்க. அதே மாதிரி அடல்ட்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு வந்து 20 lakh அளவுக்கு அடல்ட்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஓகேவா? எத்தனை சில்ட்ரன்ஸ்பா? 8 crore. எத்தனை விமன் பிரெக்னன்ட்? 1 crore. லாக்டேட்டிங் மதர் வந்து எல்லாமே ஆல் ஓவர் இந்தியா எவ்வளவு பேர் இருக்காங்களோ அவ்வளவு பேரையும், அடல்ட்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு 20 lakh. ஓகே, இவ்வளவு பேருக்கு நியூட்ரிஷன் சப்போர்ட் ப்ரோக்ராம் தான் இந்த சக்ஷம் அங்கன்வாடி அண்ட் போஷான் 2.0. அப்ப இது கீழே என்னென்ன ஸ்கீம் எல்லாம் டைப் பண்றாங்க மேம் அப்படின்னு கேட்டா, ஐசிடிசி இருக்குல்ல, 1975 இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் ஸ்கீம், அதுக்கப்புறம் வந்து இந்த போஷான் 2.0, இது எல்லாத்தையும் கிளப் பண்ணி கொடுக்க போறதுதான் இந்த ஸ்கீம். ஓகேவா? அடுத்து பாருங்க, அட்டல் டிங்கரிங் ஸ்கீம் பத்தி பார்க்க போறோம். அட்டல் டிங்கரிங் லேப். அது என்னப்பா அட்டல் டிங்கரிங் லேப் அப்படின்னா? எய்ம்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்களா?
வெரி குட். அட்டல் இனோவேஷன் மிஷன் அப்படின்னு சொல்றோம். அதாவது இனோவேஷனை ப்ரமோட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்த மிஷன் தான் அட்டல் இனோவேஷன் மிஷன். அது கீழ ஏடிஎல் அப்படிங்கிற அட்டல் டிங்கரிங் லேப் அப்படின்னு சொல்றோம். அதாவது என்னன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லயும் வந்து இந்த லேப் கொண்டு வரது மூலமா ஸ்கூல் படிக்கிற 6 to 12 வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட இனோவேஷனை, கிரியேஷனை, டிசைனிங் ஸ்கில்ல இது எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்றது மூலமா ஃபியூச்சர்ல அவங்கள இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறது. புரிஞ்சா நான் சொல்றது? அவங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான் இது. அதுக்காக அட்டல் டிங்கரிங் லேப் அப்படின்னு சொல்லி 50,000 அளவுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல நெக்ஸ்ட் 5 இயர்ல லான்ச் பண்ண போறாங்க. ஓகே, இந்த எய்ம் கீழே ஒரு விஷன் வச்சிருக்கேன். 1 மில்லியன் சில்ட்ரன்ஸை வந்து நியூட்ரிக் இனோவேட்டரா மாத்த போறேன். ஓகே, அதாவது புதுசா யோசிக்கிற மாதிரி அந்த குழந்தைகள் 1 மில்லியன் குழந்தைகளை மாத்த போறோம் அப்படின்னு நியூட்ரிக் இனோவேட்டர்ஸ் அப்படின்னு மாத்த போற மிஷனோட டார்கெட் 1 மிஷன். அதான் எய்ம்னு சொல்றோம். புரிஞ்சா? எய்மு கீழே தான் என்ன கொண்டு போறோம்ப்பா? ஏடிஎல் கொண்டு வரேன். அடுத்து பார்க்கலாம். பிராட்பேண்ட் கனெக்டிவிட்டி டு கவர்மெண்ட் செகண்டரி ஸ்கூல்ஸ் அண்ட் பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ். அது எது கீழே, என்ன மிஷன் கீழேனா பாரத் நெட் ப்ராஜெக்ட். பாரத் நெட் ப்ராஜெக்ட்னா என்னப்பா? ரூரல் ஏரியாவில் ஹை ஸ்பீட் நெட் கனெக்ஷனை கொண்டு வரதுக்காக கொண்டு வந்ததுதான் இந்த பாரத் நெட் ஸ்கீம். இது எப்ப லான்ச் பண்ணாங்க? 2015. ஓகே, 2015ல கொண்டு வந்த அந்த பாரத் நெட் ஸ்கீமுக்கு கீழே எல்லா செகண்டரி ஸ்கூல்ஸையும் பிஹெச்சியையும் இன்டகிரேட் பண்ணி அந்த இந்த இடத்துலயும் ஹை ஸ்பீட் இன்டர்நெட்டை வந்து கொண்டு வர போறோம். புரிஞ்சா? அடுத்து பார்க்கலாமா? பாரதிய பாஷா புஸ்தக் ஸ்கீம் என்னன்னா டிஜிட்டல் வடிவில் எல்லா ரீஜனல் லாங்குவேஜ்லயும் புக்கு கொடுக்க போறோம். ஓகேவா? என்ன புக்னா ஸ்கூல் அண்ட் ஹையர் எஜுகேஷன் புக். ஸ்கூல்ல காலேஜ்ல இருக்க புக்ஸை வந்து எல்லா ரீஜனல் லாங்குவேஜ்லயும் கொடுக்குறோம். அப்படி கொடுத்தா என்ன நடக்கும்? படிக்கிறதுக்கான ஆக்சசிபிலிட்டி அதிகமாகும். எல்லாரும் வந்து அவங்களுடைய மொழிக்கு தகுந்த மாதிரி, புரியுற மொழிக்கு தகுந்த மாதிரி மாத்தி அதை படிச்சுப்பாங்க. அதனால புரிதல் அதிகமாகும், அதனால இனோவேஷன் அதிகமாகும், அதனால இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும். ஓகே, கோல் என்னன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை பூஸ்ட் பண்ணும். யார் மேல இன்வெஸ்ட் பண்றேன்? பீப்புள் மேல. வெரி குட். அடுத்து பாருங்க, நேஷனல் சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் ஃபார் ஸ்கில்லிங்னு சொல்றோம். திறன் மேம்பாட்டிற்கான தேசிய சிறப்பு மையம் அமைக்க போறோம். திறனை மேம்படுத்துறதுனா இந்த சென்டரோட ஃபோக்கஸ் பண்றோம். எத்தனை சென்டர்னா 5 சென்டர் அமைக்க போறோம். ஓகேவா? இது எப்படி வந்து அமைக்க போறோம்னா குளோபல் எக்ஸ்பர்ட்ஸ் கூடயும் பார்ட்னர்ஷிப் கூடயும் வச்சுக்கிறது மூலமா குளோபலி வந்து இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் அந்த சென்டருக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. இது மூலமா என்ன நடக்கும்னா மேக் இன் இந்தியா அண்ட் மேக் ஃபார் வேர்ல்டு, உலகத்துக்காக உருவாக்குறது, நம்மளுக்காக நம்மளே உருவாக்குறது, இந்த கோலை நம்மளால அட்டைன் பண்ண முடியும்னு சொல்றோம். எது மூலமாப்பா? குளோபல் எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் பார்ட்னர்ஷிப் மூலமா இதை எக்யூப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றேன். எத்தனை சென்டர் ஃபார்ம் பண்ண போறோம்? 5 சென்டர். எதுக்காக? ஸ்கில்லுக்காக, ஸ்கில் இம்ப்ரூவ் பண்றதுக்காக. அடுத்து பாருங்க, எக்ஸ்பான்ஷன் ஆஃப் கெப்பாசிட்டி இன் ஐஐடி. ஐஐடியோட கெப்பாசிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்றேன். ஓகேவா? இது 2015க்கு அப்புறம் இந்த மாதிரி 5 ஐஐடிஸ் வந்து ஸ்டார்ட் பண்றேன். அதனால 6.5K ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெனிஃபிஷியரா இருக்காங்க அப்படின்னு ஒரு சென்சஸ் சொல்லுது. அதனால இந்த பட்ஜெட்லயே நான் என்ன பண்றேன்னா இந்த மாதிரி ஐஐடியோட கெப்பாசிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்றோம். அவ்வளவுதான். அதுல எதுவும் நம்மளுக்கு ஃபேக்ட்ஸ் கிடையாது. அதனால நீங்க அதை அப்படியே சிம்பிளா விட்டுருங்க. அடுத்து பாருங்க, அதே மாதிரி சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் ஏஐ ஃபார் எஜுகேஷன். ஏஐ எஜுகேஷனுக்காக ஒரு சென்டர் கொண்டு வரோம். ஓகேவா? அதுக்காக 500 கோடி ஒதுக்கீடு பண்ணிருக்கேன். ஏஐ எஜுகேஷன், ஐஐடி இம்ப்ரூவ் பண்ணிட்டேன். அடுத்து ஏஐ எஜுகேஷனுக்காக சென்டர், அதுக்காக 500 கோடி. மெடிக்கல் எஜுகேஷன் இம்ப்ரூவ் எக்ஸ்பேண்ட் பண்றேன். அதுக்காக 10,000 அடிஷனல் சீட்ஸை உருவாக்குறேன். ஓகேவா? மெடிக்கல் காலேஜுக்காக 10,000 அடிஷனல் சீட்ஸை உருவாக்கணும்னா என்ன பண்ணும்? காலேஜஸ் எடுத்துட்டு வரணும். ஓகேவா? அப்ப அதெல்லாம் பண்ண போறோம். அடுத்து பாருங்க, டே கேர் கேன்சர் சென்டர் இன் ஆல் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்றேன். அதாவது பகல் நேர புற்றுநோய் மையம், புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் அல்லது புற்றுநோய் மையங்கள்னு சொல்லலாம். இது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்குள்ளயும் அந்த சென்டர்ஸை கொண்டு வர போறோம். அது மாதிரி 200 மையங்கள் கொண்டு வர போகுது கவர்மெண்ட் அடுத்த 3 வருஷத்துல. டார்கெட் இயர் 3 years 200 சென்டர்ஸ் இன் ஆல் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ். ஓகேவா? என்ன கொண்டு வர போறேன்ப்பா? டே கேர் கேன்சர் சென்டர்ஸ் கொண்டு வர போறேன். நெக்ஸ்ட் பாருங்க, இது அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்ல. அர்பன் லைவ்லிஹுட் ஸ்ட்ரென்தன் பண்ண போறேன். நகர்ப்புற வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? நகர்ப்புற தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அதிகமா சம்பளம் கொடுக்குற மாதிரி தொழில் தொடங்கணும். அவ்வளவுதான். அது ஒன்றும் தேவையில்லை நம்மளுக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, பிஎம் ஸ்வநிதி. என்னப்பா இது? பிஎம் ஸ்வநிதி ஸ்கீம். வெரி குட். பிஎம் ஸ்ட்ரீட் வெண்டாஸ் ஆத்ம நிர்பார் நிதி அப்படின்னு சொல்றோம். பிஎம் ஸ்ட்ரீட் வெண்டாஸ் ஆத்ம நிர்பார் நிதி. இப்ப நான் பிடிஎஃப் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க? அனுப்புனா அனுப்புங்க, அனுப்பலனா போங்க. அப்படியா?
எப்பப்பா லான்ச் பண்ண இது? எப்ப லான்ச்? வெரி குட். 2020 ஜூன் 1 அன்னைக்கு பிஎம் ஸ்வநிதி ஸ்கீம் லான்ச் பண்ணோம் ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ். எதுக்காக மேம் இதை லான்ச் பண்றாங்க அப்படின்னா 2020ல என்ன நடந்தது? 2019ல கோவிட்ல பாதிச்சவங்க யாருன்னா ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் தான், தெருவோர தொழிலாளர்கள் தான் அதிகமா பாதிச்சாங்க. இவங்களுக்கு வந்து கிரெடிட்டை என்ஷூர் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்வநிதி அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தோம். இப்ப இங்க என்ன பண்றோம் அப்படின்னா அவங்களோட பேங்கிங் லோன்ஸோட லிமிட்டை அதிகப்படுத்துறது மூலமாவும் யூபிஐ லிங்க்டு கிரெடிட் கார்டோட லிமிட் வந்து 30K கொடுக்கறது மூலமாவும் அவங்களோட கேப்பாசிட்டி பில்டிங் சப்போர்ட், அவங்களோட பில்டிங் திறன் மேம்படுத்துறது மூலமாவும் ஸ்ட்ரீட் வெண்டார்ஸை ஊக்குவிக்கிறோம். ஓகே, பிஎன் ஸ்வநிதி எப்ப கொண்டு வந்தாங்கன்னு மட்டும் பாத்துக்கோங்க, 2020 ஜூன் 1. இது எவ்வளவு நாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்றாங்கன்னு பாருங்க. இந்த பட்ஜெட்ல எவ்வளவு நாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்றாங்கன்னா எக்ஸ்டெண்டட் டில் 2030 வரைக்கும். இது வந்து 2030 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்கப்பா, அது மட்டும் பாத்துக்கோங்க. இதெல்லாம் நோட்ஸ், இதெல்லாம் எழுதல, இப்ப இந்த பிடிஎஃப் மட்டும் தான் அனுப்புவேன். மத்தபடி சொல்றதுல நீங்க நோட்ஸ் தான் எடுத்து வச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே, இன்னும் ஒண்ணுதான் இருக்கு. சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம் ஃபார் வெல்ஃபேர் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் நம்பி இருக்கிற ஒர்க்கர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு போய் சேர்க்கிறது. இப்ப ஆன்லைன்ல நம்பி இருக்கிறவங்க யாருன்னா கிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு தான் சொல்றோம். ஓகேவா? இந்த ஸ்விக்கி சொமேட்டோ அவங்க அதெல்லாம் ஓட்டுறாங்களா, அவங்க தான் கிக் வெயிட்டர்ஸ் சொல்றோம். இவங்க எல்லாம் ஆன்லைன் பிளாட்ஃபார்மை தான் நம்பி இருக்காங்க. ஓகேவா? இவங்களுக்கு வந்து எப்படி வந்து இவங்களை நம்ம கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா ஈஸ்ரம் போர்ட்டல்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கிறவங்களுக்கு ஐடி கார்டு கொடுக்க போறேன். அது மூலமா அவங்கள வந்து அவங்களுக்கு இது பண்ண. ஈஸ்ரம் போர்ட்டல் எதுக்காகப்பா? ஈஸ்ரம் போர்ட்டல் அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ்க்காக தான் ஈஸ்ரம் போர்ட்டல் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தோம். அது எப்ப கொண்டு வந்தோம்? 2021 ஆகஸ்ட் 26. ஈஸ்ரம் போர்ட்டல் வந்து 2021 ஆகஸ்ட் 26 லான்ச். இது யாருக்கான? அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ்க்காக. 2025ல இதுல 30.58 crore அளவுக்கு 30.58 crore அளவுக்கு அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இந்த அதே மாதிரி இந்த கிக் ஒர்க்கர்ஸ்க்கு இன்னொரு பெனிஃபிட்டும் நான் பண்றேன். ஏபிபிஎம்ஜே அப்படின்னு சொல்றோம். என்னப்பா? ஆயுஷ்மான் பாரத் பிஎம் ஜன் ஆரோக்கியா யோஜனா இல்லையா? ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம் என்ன பண்றாங்க? 2018ல கொண்டு வந்தாங்கல்ல. 2018ல ஆயுஷ்மான் பாரத் எதுக்காக? ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம். அது ஒரு ஃபேமிலிக்கும் 5 லட்சம் வரைக்கும் ஹெல்த் அஷூரன்ஸ் பண்றதுதான் பிஎம்ஜே ஸ்கீம் இல்லையா? அதுக்கு கீழே கிக் எம்ப்ளாய்க்கும் கிக் ஒர்க்கர்ஸ்க்கும் வந்து லோன்ஸ் கொடுக்குறது, லைக் ஹெல்த் இன்சூரன்ஸ் பண்ண போறோம். அதுதான் இங்க பார்க்க வேண்டியது. அவ்வளவுதான். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்ப்பா? தேர்ட் இன்ஜின் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் யார் மேல இன்வெஸ்ட் பண்றேன்னா பீப்புள் மேல. பீப்புள்ல ஃபர்ஸ்ட் யாருப்பா? ஃபர்ஸ்ட் அவங்களோட நியூட்ரிஷனை பூஸ்ட் பண்றேன். என்ன? சக்ஷம் அங்கன்வாடி அண்ட் போஷான் 2.0 மூலமா. ரெண்டாவது அவங்களோட ஸ்கில்ல டெவலப் பண்றேன் அட்டன் டிங்கரிங் லேப் மூலமா. மூணாவது அவங்களுக்கு நெட் கனெக்ஷன் கொண்டு வர போறேன் பாரத் நெட் கீழே பிராட்பேண்ட் கனெக்டிவிட்டி மூலமா. அடுத்து பாரதிய பாஷா புஸ்தக் ஸ்கீம் இல்லையா? அது கீழே டிஜிட்டல் புக் எல்லா ரீஜனல் லாங்குவேஜ்லயும் கொண்டு வந்து அவங்களுடைய படிக்கிறதுக்கான ஆக்சசிபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்றேன். ஃபிஃப்த் நேஷனல் சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் ஃபார் ஸ்கில்லிங். ஓகேவா? ஸ்கில்ல வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக நேஷனல் லெவல்ல சென்டர்ஸ் எடுத்துட்டு வர போறேன். அடுத்துப்பா ஐஐடிஸ் எக்ஸ்பேண்ட் பண்றேன். அப்புறம் ஏஐ எஜுகேஷன் எக்ஸ்பேண்ட் பண்றேன். மெடிக்கல் காலேஜோட சீட்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்றேன். அப்புறம் டே கேன்சர் சென்டர் ஓகேவா? அது கொண்டு வர போறோம் எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும். அப்புறம் அர்பன் லைவ்லிஹுட்டை ஸ்ட்ரென்தன் பண்ண போறோம். பிஎம் ஸ்வநிதி மூலமா ஸ்ட்ரீட் வெண்டார்ஸை இம்ப்ரூவ் பண்றேன். அப்புறம்ப்பா கிக் எம்ப்ளாயிஸ், அதாவது ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களும் சப்போர்ட் பண்ண போறோம். இது எல்லாமே பீப்புள் மேல பண்ற இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்து நம்ம பார்க்க போறது இன்வெஸ்ட்மெண்ட் இன் எக்கனாமில என்ன மாதிரியான இன்வெஸ்ட்லாம் பண்ண போறோம் அப்படின்னு பாக்குறோம். பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் மூலமா தனியாரும் பொதுத்துறையும் சேர்ந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்றேன். இதுக்காக ஒரு பைப்லைன் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். 3 இயர்ஸ்க்கு பைப்லைன் ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்றோம். எது மூலமா?
PPP ஓகேவா, பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் மூலமா பிரைவேட்டும் பப்ளிக்கும் சேர்ந்து 3 இயர்ஸ்க்கு பைப்லைன் ப்ராஜெக்ட் ஒன்று கொண்டு வர போறேன். அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, ஸ்டேட் லெவல் ஒரு ஸ்டேட்டையும் அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணும் அப்படின்னு சொல்லி 1.5 lakh crore வந்து ஒதுக்கீடு பண்ணி வச்சிருக்கோம். ஒரு ஸ்டேட்டுக்கும் கொடுக்க போறோம். அது மட்டும் இல்லாம அவங்க அடுத்த 50 வருஷத்துக்கு வட்டியே இல்லாம கடன் வாங்கிக்கலாம். எதுக்காக? இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றதுக்காக ஒரு ஸ்டேட்டும் அடுத்த 50 வருஷத்துக்கு வட்டியே இல்லாம கடன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க, அசெட் மானிட்டைசேஷன் பிளான் 2025-13 சொல்றேன். அது என்னப்பா அசெட் மானிட்டைசேஷன் பிளான்னா? சொத்தை பணமாக்குறது. அது என்ன அப்படின்னா கவர்மெண்டோட அண்டர் யூட்டிலிட்டியில இருக்கிற ஒரு லேண்டோ ஒரு ரோடோ, அது வந்து கவர்மெண்டோடதா இருக்கும், ஆனா அதை யூஸ் பண்ணாம இருப்போம். அதை என்ன பண்றாங்கன்னா பிரைவேட் கிட்ட லீஸுக்கோ அல்லது அக்ரிமெண்ட்லயே கொடுக்குறாங்க. கொடுக்கறது மூலமா பிரைவேட் அங்க ஒரு இண்டஸ்ட்ரி கொண்டு வருவாங்க. அது மூலமா அந்த ரோடோ அந்த பில்டிங்கோ யூட்டிலிட்டிக்கு வரும். இது மூலமா என்ன கிடைக்கும்? எக்கனாமி பூஸ்ட் ஆகும், கவர்மெண்ட்டுக்கு இன்கம் வரும், இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கும், அவ்வளவுதான். இதுதான் அசெட் மானிட்டைசேஷன் ப்ரோக்ராம்னு சொல்றோம். அது வந்து ஃபர்ஸ்ட் இது செகண்ட் பிளான் தான்ப்பா. ஃபர்ஸ்ட் 2021லயே இந்த மாதிரி ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அது சக்சஸ் ஆனதுனால நிர்மலா சீதாராமன் இந்த செகண்ட் பிளானையும் லான்ச் பண்ணிருக்காங்க. ஓகேவா? என்னப்பா அசெட் மானிட்டைசேஷன் பிளான்னு சொல்றோம் 2025-2030 வரைக்கும். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஜல் ஜீவன் மிஷன் JJM எப்பப்பா ஆரம்பிச்சாங்க? ஜல் ஜீவன் மிஷன் 2019 August 15. ஓகேவா? இப்போ வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம என்ன பண்ணோம்னா 2025 6th anniversary வந்து செலிப்ரேட் பண்ணோம். ஓகேவா? 6வது வருஷமா நிறைவடைது ஜல் ஜீவன் மிஷன். ஜல் ஜீவன் மிஷன் எதுக்காகப்பா? இது ஜல் ஜீவன் மிஷன் வந்து 2024ல ஸ்டார்ட் 2019ல ஸ்டார்ட் பண்ணும்போது 2024க்குள்ள இந்தியாவில இருக்க எல்லா கிராமப்புறங்களையும் குழாய் மூலமா நீர் விநியோகம் அப்படின்னு சொல்றோம். பைப் மூலமா வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷனை வந்து எல்லா ரூரல் ஏரியாவுக்கும் கொடுக்கறது தான் ஒரு டார்கெட்டா இருந்தது. அதை நம்ம அட்டைனும் பண்ணியிருக்கோம். அடுத்து இதை எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. எது வரைக்கும்? 2018 வரைக்கும். இதுல நம்ம தெரிஞ்சுக்க வர்றது 2018 வரைக்கும் JJM ஸ்கீம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. எக்ஸ்டெண்டட் டில் 2028. 2030 வரைக்கும் ஒரு ஸ்கீமை எக்ஸ்டெண்ட் பண்ணோம். என்ன ஸ்கீம்பா? PM ஸ்வநிதி ஸ்கீம் வந்து 2030 வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கேன். அடுத்து பாருங்க, அர்பன் சேலஞ்ச் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபண்டை வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். அந்த அர்பன் சேலஞ்ச் ஃபண்ட் அப்படிங்கிறது 1 lakh crore அளவுக்கு உருவாக்கியிருக்கோம். ஓகே, சாரி, 1 lakh crore அளவுக்கு ஒரு ஃபண்டை உருவாக்கி, அது யாருக்காகனா அர்பன் சேலஞ்ச் ஃபண்டுக்காக. ஓகேவா? நகர்ப்புற சவால் நிதி அப்படின்னு சொல்றோம். அது வந்து இந்த வருஷத்துக்கு அதுல இருந்து 10 கோடி மட்டும் ரிலீஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? மொத்தமா 1 lakh crore இல்ல 10 crore மட்டும் இந்த வருஷத்துக்கு கொடுத்துருக்கேன். அதை வச்சு என்ன பண்ண போறோம்னா அர்பன்ல growth ஹப், வளர்ச்சிக்கான ஒரு மையம் எடுத்துட்டு வர போறோம். அடுத்து கிரியேட்டிவ் ரீடெவலப்மெண்ட் சிட்டி அப்படின்னு சொல்றோம். நகரங்கள் படைப்பு மறுசீரமைப்பு அப்படின்னு சொல்றோம். அதாவது நகரங்களை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மறுசீரமைப்புக்கிறதுக்காக, நீர் மற்றும் சுகாதாரத்துக்காக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்றதுக்காக, இது மூணையும் ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த சவால் நிதி அப்படின்னு ஒரு ஃபண்ட். ஓகே, அர்பன் சவால் நிதி எவ்வளவு ஃபண்டோட? 1 lakh crore. இந்த வருஷத்துக்கு 10 crore கொடுத்திருக்கேன். ஒன்னு வந்து growth, 2 growth hub, இன்னொன்னு ரீடெவலப்மெண்ட் ஆஃப் சிட்டி, 3வது வாட்டர் அண்ட் சானிடேஷன். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நியூக்ளியர் எனர்ஜி மிஷன் ஆஃப் விக்ஷித் பாரத் அப்படின்னு சொல்றோம். விக்ஷித் பாரத்ல ஒன் ஆஃப் த கோல் என்ன அப்படின்னு கேட்டா, நியூக்ளியர் பவர் கெப்பாசிட்டி இருக்குல்லப்பா, நியூக்ளியர் மூலமா கிடைக்கிற பவர் கெப்பாசிட்டியை வந்து 2047க்குள்ள, அதான விக்ஷித் பாரத்னு சொல்றேன், அதுக்குள்ள 100 ஜிகாவாட், அது மூலமா கிடைக்கிற பவரோட கெப்பாசிட்டி 100 ஜிகாவாட் அட்டைன் பண்றது. ஓகேவா? அந்த 100 ஜிகாவாட் அட்டைன் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பட்ஜெட்லயும் சில விஷயத்த மாத்திருக்கோம். சில விஷயத்த இனிஷியேட் பண்றேன். என்னன்னா அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் 19 எப்ப கொண்டு வந்தாங்க? 1962ல கொண்டு வந்தாங்க. அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் அப்படின்னு சொல்லி 1962ல கொண்டு வந்தாங்க. இதோட அமெண்ட்மெண்ட் வந்து 2015ல வந்தது. இது அமெண்ட் பண்ண போறேன் அடுத்த வருஷத்துல அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அதே மாதிரி சிவில் லயபிலிட்டி ஃபார் நியூக்ளியர் டேமேஜ் ஆக்ட் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தோம். அது வந்து 2010ல கொண்டு வந்தோம். இதையும் அமெண்ட் பண்ண போறோம். அமெண்ட் பண்ண பிறகுதான் தெரியும் நம்ம என்ன மாதிரியான விஷயம் எல்லாம் பண்றோம்னு. இப்போதைக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. 2 ஸ்கீமையும் அமெண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? அடுத்து பாருங்க,
இப்ப இந்த நியூக்ளியர் எனர்ஜி மிஷன் அப்படி இதை வந்து அட்டைன் பண்றதுக்கு என்ன பண்றேன்னா எஸ்எம்ஆர் அப்படின்னு ஸ்மால் மாடுலர் ரியாக்டர் அப்படின்னு சொல்றோம். அதாவது ட்ரெடிஷ்னலா இருக்கிற ரியாக்டரோட கெப்பாசிட்டியில 1/3 ஆஃப் சைஸ்ல சின்ன சின்னதா ரியாக்டர்ஸ் ஆரம்பிக்க போறோம். ஓகேவா? சின்ன சின்ன அளவுல நியூக்ளியர் ப்ரொடியூஸ் பண்ற ரியாக்டர்ஸ் ஆரம்பிக்க போறேன். அந்த எஸ்எம்ஆரோட கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கும்னா 300 ஜிகாவாட் வரைக்கும் தான் அது கெப்பாசிட்டி இருக்கும், அது உற்பத்தி பண்ண முடியும். ஓகேவா? ஒரு நிமிஷம் இருங்க. மெகாவாட், சாரி 300 ஜிகாவாட்னா அதை அட்டைன் பண்ணிடுவோம்ல. அதனால ஒரு யூனிட் ஸ்டார்ட் பண்றோம்னா அந்த 300 மெகாவாட் ஆரம்பிக்கும். இந்த மாதிரி 100 ஜிகாவாட் அடையிற வரைக்கும் அந்த மாதிரி எஸ்எம்ஜி வந்து ஆரம்பிச்சு எஸ்எம்ஆர் ஆரம்பிக்க போறோம். இதுல வந்து 5 இண்டிஜினியஸ்லி, அதாவது தன்னிறைவான விஷயத்த வந்து எஸ்எம்ஆர் ஆரம்பிக்கிறோம். இதுல வந்து நம்ம 2030க்குள்ள முடிச்சிருவோம்னு சொல்றாங்க. அந்த 5 விஷயத்த கட்டி முடிச்சிருவோம்னு சொல்றாங்க 2033க்குள்ள. அவ்வளவுதான்ப்பா. அடுத்து பாருங்க, நியூக்ளியர் எனர்ஜி மிஷன் அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா எஸ்எம்ஆர் கிரியேட் பண்ண போது. அப்புறம்ப்பா ஆக்ட் சமன் பண்ண போறோம். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஷிப் பில்டிங்காக கப்பல் கட்டுறாங்க இல்லையா? கப்பல் கட்டுறதுக்காக கொள்கை வந்து கொண்டு வந்திருக்கோம். இப்ப ஏற்கனவே கப்பல் கட்டுறதுக்கான கொள்கை எப்பப்பா கொண்டு வந்தோம்? ஷிப் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் பாலிசி எப்ப கொண்டு வந்தோம்? 2016 பா. 2016ல கொண்டு வந்தோம். இது வந்து எது வரைக்கும் இது வந்து வேலிடிட்டி அப்படின்னா 2026 அக்டோபர் 31 வரைக்கும் வேலிடிட்டி இருக்க போது. அதுக்கப்புறம் நியூவா ஒரு பாலிசி கொண்டு வர போறேன். எதுக்காகனா கப்பல் கட்டுமானத்துக்காக. ஓகேவா? அதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அப்ப கப்பல் கட்டுமானத்துக்கான பாலிசி எப்ப கொண்டு வந்தாங்கன்னு கேட்பாங்க. 2016ல. அதோட 2.0 வந்து அடுத்த வருஷத்துல நம்ம கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்றோம். இது எதுக்காக பண்றாங்க? ஷிப் பில்டிங் எதுக்காக பண்றாங்க அப்படின்னு கேட்டா அதே 2014 விக்ஷித் பாரத்ல நம்ம ஒரு கோல் வச்சிருக்கோம். என்னப்பா? மேரிடைம் ரிலேட்டடா மேரிடைம் அம்ரித்கால் விஷன் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? அதாவது கடல்சார் உற்பத்தி அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மேரிடைம் அம்ரித்கால் விஷன் அப்படின்னு 2040ல வச்சிருக்கோம், 47ல. அதை அட்டைன் பண்ணுங்கிறதுக்காக ஷிப் பில்டிங்கை ப்ரமோட் பண்ண போறோம். அடுத்து பாருங்க, மேரிடைம் டெவலப்மெண்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபண்ட் கிரியேட் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி ஒண்ணு பார்த்தோம். என்ன ஃபண்ட்? அர்பன் சேலஞ்ச் ஃபண்ட். வெரி குட். 1 lakh crore அளவுக்கு அர்பன் சேலஞ்ச் ஃபண்ட் அப்படின்னு ஒண்ணு உருவாக்கி வச்சிருக்கோமா? அதே மாதிரி இங்க மேரிடைம் டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு கடல்சார் மேம்பாட்டுக்காக ஒரு நிதி உருவாக்கி இருக்கேன். எவ்வளவு நிதி அமௌண்ட்னு பாருங்களேன். 25,000 crore அளவுக்கு. இதுல 49% வந்து கவர்மெண்ட் கொடுப்பாங்க. பேலன்ஸ் வந்து போர்ட்ஸும் துறைமுகங்களும் பிரைவேட் செக்டாரும் கொடுப்பாங்க. ஓகேவா? 25ல 49 தான் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. மிச்சத்தை வந்து பிரைவேட்டும் போர்ட்டும் கொடுத்து ஒரு ஃபண்டை உருவாக்குறாங்க. இது எதுக்காக? மேரிடைம் டெவலப்மெண்ட்டுக்காக. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? உதான் ஸ்கீம். உதான் எதுக்காகப்பா? அதாவது ரிமோட்டிங் ஏரியான்னு சொல்றோம். ஓகேவா? அதாவது தொலைதூரத்துல, இந்தியாவுல தொலைதூரத்துல இருக்க பகுதியை கனெக்ட் பண்றதுக்கு ரோடுவே மூலமா கனெக்ட் பண்ண முடியாது. இப்ப மலை பிரதேசத்துல இருக்க பகுதியவோ தீவுகள்ல இருக்க பகுதியவோ ரோடு மூலமா கனெக்ட் பண்ண முடியாது. அப்புறம் எப்படி மேம்னா ஏர்லைன் மூலமா கனெக்ட் பண்றது. அதுக்காக சின்ன சின்ன ஏர்கிராப்ட்ஸ் இந்த மாதிரி கொண்டு வந்து ஏர்கிராப்ட்ஸ் இல்லைன்னா ஹெலிகாப்டர் அந்த மாதிரி கொண்டு வந்து அது மூலமா ஏர் வே மூலமா அவங்களை கனெக்ட் பண்றது. அதுக்காக தான் உதான் அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. உதான்னா என்னப்பா? உதேடெஷ்கா ஆம் நாகரிக் அப்படின்னு சொல்றோம். உதேடெஷ்கா ஆம் நாகரிக் அப்படின்னு சொல்றோம். இது 2016 லான்ச். ஓகேவா? 2016 லான்ச். ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இருக்காங்கல்ல, ஏஏஐ, அவங்க தான் இதோட நோடல் ஏஜென்சி. இப்ப இதுல என்ன பண்றாங்கன்னு பாக்கலாம். அதாவது 120 நியூ டெஸ்டினேஷனை கவர் பண்றாங்க. புதுசா டெஸ்டினேஷன் வந்து 120 கவர் பண்றாங்க. 4 கோடி பேசஞ்சரை அந்த டெஸ்டினேஷனுக்கு கூட்டிட்டு போக போறாங்க அடுத்த 10 வருஷத்துல. 120 நியூ டெஸ்டினேஷன், 4 கோடி பேசஞ்சர் த்ரூ ஹெலிகாப்டர் அண்ட் ஏர்கிராப்ட்ஸ் மூலமா. ஓகேவா? அடுத்த 10 வருஷத்துலப்பா. உதான் பிராந்திய இணைப்பு திட்டம் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஏர்போர்ட், கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்னப்பா? பிரவுன்ஃபீல்ட் ஏர்போர்ட், கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்னு 2 டைப்ஸ் ஆஃப் ஏர்போர்ட் இருக்கு. அப்படின்னா கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் அப்படிங்கறது வந்து நம்ம கொண்டு வர போறோம். பீகார்ல வந்து கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் வந்து கொண்டு போறேன். அதாவது அண்டர் டெவலப்டு லேண்ட்ல கொண்டு வரதான் கிரீன்ஃபீல்டு. அண்டர் டெவலப்டு லேண்ட்னா அக்ரிகல்ச்சர் லேண்டா தானே இருக்கும். அததான் கிரீன்ஃபீல்டுன்னு சொல்றோம். அதுவே பிரவுன் ஃபீல்ட் அப்படின்னா ஆல்ரெடி அங்க வந்து இருக்கும், ஏர்போர்ட் இருக்கும். அத வந்து எப்படி சொல்றது, ஆல்ரெடி இருக்கிற
ஏர்போர்ட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்றது, மாத்தி அமைக்கிறது. ஓகேவா? அதுல ஒரு சிக்கல் இருக்கு. மாத்தி அமைக்கிறதுக்கு கம்மி செலவு தான் ஆகும், ஆனா அதனால பொல்யூஷன் அதிகமாகும். அதனால இந்த கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டும் நம்ம கொண்டு வரோம். பேரலி வந்து பிரவுன்ஃபீல்ட் ஏர்போர்ட், அதாவது ஏற்கனவே இருக்கிற ஏர்போர்ட்டை டெவலப் பண்றது, அவ்வளவுதான். அப்ப இங்க இந்த மாதிரி கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் வந்து பீகார்ல கொண்டு வர போறாங்கப்பா. பிரவுன்ஃபீல்ட் ஏர்போர்ட் வந்து பிஸ்தா பிக்ஸ்தா அப்படிங்கிற இடத்துல கொண்டு வர போறாங்க. ஓகே, பாட்னால இருக்க விமான நிலையத்தை அதோட கெப்பாசிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்ண போறாங்க, அவ்வளவுதான். இதுதான் வந்து ஏர்போர்ட் ரிலேட்டடா. நெக்ஸ்ட் பாருங்க, கோஷி கேனல் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்றோம். மேற்கு கோஷி ரிவர் இருக்கு இல்லையா, கோஷி ரிவருக்காக ஒரு கேனல் ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்காங்க. எந்த கோஷினா வெஸ்ட், ஓகேவா, மேற்கு கோஷிக்காக. இது எந்த இடத்துலனா மிதிலாஞ்சல் அப்படிங்கிற இடத்துல கொண்டு வராங்க. இது எந்த ஸ்டேட்னா பீகார்ல, ஓகேவா. அதாவது வெஸ்ட் கோஷி கேனல் அந்த ப்ராஜெக்ட் பீகார்ல மித்லாஞ்சி அப்படிங்கிற இடத்துல கொண்டு வர போறாங்க. எதுக்காகப்பா? கோஷி ரிவர்ல ஒரு கேனல் ப்ராஜெக்ட் தான். அடுத்து பாருங்க, மைனிங் செக்டார் ரிஃபார்ம் அப்படின்னு சொல்றோம். அதாவது வால் பகுதியில் இருக்க, அதாவது மைனிங் பண்ணும் பொழுது கடைசி டெட் எண்ட் வரைக்கும் முக்கியமான கனிமங்களை எடுக்கிறது, அதுக்காக ஒரு மைனிங் செக்டார் ரிஃபார்ம் கொண்டு வரோம். அடுத்து ஸ்வாமி நிதி 2.0 அப்படின்னா என்னப்பா? ஸ்வாமி நிதி 2.0 ஸ்பெஷல் விண்டோ ஃபார் அஃபோர்டபிள் அண்ட் மிட் இன்கம் ஹவுசிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்றேன். அதாவது மிடில் கிளாஸ்ல இருக்கிற ஹவுசிங்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டா உருவாக்குனதான் இந்த ஸ்வாமி நிதி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இது என்னன்னா வீடு கட்டுறது, மிடில் கிளாஸ் ஃபேமிலி வீடு கட்டுறதுக்காக கடன் வாங்குறாங்க. அந்த கடனை கட்ட முடியாம நெருக்கடிக்கு தள்ளப்படுறாங்க. அப்ப வந்து காசு கொடுப்பாங்க இந்த ஸ்வாமி நிதியில இருந்து. ஓகேவா? அதுதான் இந்த ஸ்வாமி நிதி அப்படின்னு சொல்றோம். இதுக்காக 15,000 crore ஃபண்ட் வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான்ப்பா. ஓகேவா? அது மூலமா என்ன பண்ண போறாங்களா? 1 lakh குடியிருப்பு வந்து ஆரம்பிக்க போறாங்க. ஓகேவா? 1 லட்சம் வரைக்கும் டுவெல்லிங் யூனிட்ஸ் வந்து ஆரம்பிக்க போறாங்க. அடுத்து டூரிசம் வந்து ப்ரமோட் பண்றாங்க. அதாவது டூரிசத்தை அதிகப்படுத்துறது மூலமா எம்ப்ளாய்மெண்ட் அதிகப்படுத்துறது. அது மாதிரி 50 டூரிஸ்ட் ஒரு சைட்ஸ் வந்து உருவாக்குறாங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட். இது வரைக்கும் நம்ம என்னென்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பார்த்தோம்? இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் பீப்புள், இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் எக்கனாமி, அடுத்து வந்து இன்வெஸ்டிங் இன் இனோவேஷன், புதுமைகளில் முதலீடு அப்படின்னு சொல்றோம். புதுமைனா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல தான் இன்வெஸ்ட் பண்ணும். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்காக 20 crore அலோகேட் பண்ணிருக்காங்க. டீப் டெக் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஆழமான தொழில்நுட்பத்தோட ஆழம் வரைக்கும் போய் ரிசர்ச் பண்ணும் ஒரு டெக்னாலஜியும் அப்படிங்கிறதுக்காக அப்படி ஒரு மிஷன். அடுத்து PM ரிசர்ச் ஃபெல்லோஷிப். அது என்னப்பா PM ரிசர்ச் ஃபெல்லோஷிப்னா? அது வந்து 2018ல கொண்டு வந்த ஸ்கீம் தான் இந்த ஃபெல்லோஷிப் ஸ்கீம், PM ஃபெல்லோஷிப். அது என்னன்னா IIT ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா, PhD பண்றாங்களா, அவங்கள வந்து அட்ராக்ட் பண்றது. ஓகேவா? அவங்கள வந்து ஈர்க்கிறது மூலமா அவங்களுக்கு ஸ்கில்ல டெவலப் பண்ணி அது மூலமா இன்வெஸ்ட்மெண்ட்டை உருவாக்குறது. அதுக்காக தான். இதுக்காக இனிமே இந்த வருஷத்துல 10,000 ஃபெல்லோஷிப்பை உருவாக்க போறாங்க அப்படின்னு சொல்றேன். அதாவது ஸ்காலர்ஷிப் மூலமாவும் ஸ்டைஃபன் மூலமாவும். அடுத்து பாருங்க, ஜீன் பேங்க் ஃபார் கிராப் ஜெர்ம் பிளாஸ் அப்படின்னு சொல்லி செகண்ட் ஜீன் பேங்க் வந்து உருவாக்க போறாங்க. அது சும்மா தெரிஞ்சுக்கோங்க, செகண்ட். அடுத்து வந்து நேஷனல் ஜியோஸ்பேஷியல் மிஷன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது பத்தி எதுவும் இல்ல, ஜியோஸ்பேஷியல் மிஷன் அப்படின்னு ஒன்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து ஞான பாரதம் மிஷன் அப்படின்னு என்னப்பா? ஞான பாரதம் மிஷன் எப்ப கொண்டு வந்தாங்க? NMM 2003பா. 2003ல கொண்டு வந்ததுதான் இந்த ஞான பாரதம் நேஷனல் மேனுஸ்கிரிப்ட் மிஷன் அப்படின்னு சொல்றோம். அதாவது கையெழுத்துல இருக்கிற ஓலைச்சுவடிகள், அந்த மாதிரி கையெழுத்துல இருக்கிற பிரதிகள் எல்லாத்தையும் டாக்குமெண்ட் ஆக்குறது. அது மாதிரி இந்த வருஷம் வந்து 1 crore மேனுஸ்கிரிப்ட் வந்து உருவாக்க போறாங்க. 1 crore அளவுக்கு கையெழுத்துல இருக்கிற விஷயத்த டாக்குமெண்டா மாத்த போறாங்க, அவ்வளவுதான். லைப்ரரிஸ்ல இருக்கிறது, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ஸ்ல இருக்கிறது, இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி டாக்குமெண்ட் ஆக்க போறாங்க. அதான் வந்து ஞான பாரதம் மிஷன் சொல்றோம், நேஷனல் மேனுஸ்கிரிப்ட் மிஷன். ஓகேவா? ஓகே, ஃபோர்த் இன்ஜின் என்னப்பா? எக்ஸ்போர்ட். ஓகே, ஃபோர்த் இன்ஜினுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் மிஷன் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். பேர்லயே இருக்கு, எக்ஸ்போர்ட்டா ப்ரமோட் பண்ண போறேன், ஏற்றுமதியை ப்ரமோட் பண்ண போறேன், அதுக்காக ஒரு மிஷன். அடுத்த பாரத் ட்ரேட் நெட் அப்படின்னு சொல்றேன். பாரத் ட்ரேட் நெட் அப்படின்னா
இன்டர்நேஷனல் லெவல்ல ட்ரேட் பண்றதுக்கு என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும், அதுக்கப்புறம் அதுக்கான ஃபினான்சிங் அசிஸ்டன்ஸ்லாம் வேணுமோ அதெல்லாம் டைப் பண்ணி ஒரு போர்ட்டல் அதான் வந்து பாரத் ட்ரேட் நெட் அப்படின்னு சொல்றோம். சர்வதேச வர்த்தகத்துக்கு உதவுற ஆவணங்கள் மற்றும் நிதி தீர்வுகளுக்காக ஒரு போர்ட்டல். ஓகேவா? என்னன்னு கேட்பாங்க. பாரத் ட்ரேட் நெட்னா, பாரத் நெட்னா என்னப்பா? ஹை ஸ்பீட் நெட் கனெக்ஷன் ரூரல் ஏரியால கொடுக்கறது. இப்ப பாரத் ட்ரேட் நெட்னா இன்டர்நேஷனல் அளவுல, ஓகேவா, ட்ரேடிங்க வந்து டைப் பண்றதுக்காக. அடுத்து நேஷனல் ஃப்ரேம்வொர்க் ஃபார் ஜிசிசி. ஜிசிசினா குளோபல் கெப்பாசிட்டி சென்டர் அப்படின்னு சொல்றோம். அதாவது எங்க இந்த குளோபல் கெப்பாசிட்டி சென்டர் கொண்டு வர போறாங்கன்னா டயர் 2 சிட்டி. சாரிப்பா, கேப்பபிலிட்டி சரியா பார்க்கல. கேப்பபிலிட்டி சென்டர் வந்து எங்க கொண்டு வராங்கன்னா வளர்ந்துகிட்டு இருக்க டயர் 2 சிட்டிஸ்ல வந்து கொண்டு வர போறாங்க. இதுல வந்து குளோபலி ட்ரேட் பண்ற அளவுக்கு கேப்பபிள் இருக்க மாதிரி எல்லா, எப்படி சொல்றது, சர்வதேச அளவுல இருக்க பாலிசிஸ் அக்ரிமெண்ட்ஸ் அதெல்லாம் தெரிஞ்சிருக்க மாதிரி ஒரு சென்டரை கிரியேட் பண்ண போறாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா குளோபலி எக்ஸ்போர்ட்ஸை வந்து ப்ரமோட் பண்ணும். ஓகேவா? அதுக்காக செகண்ட் டயர் சிட்டிஸ்ல தான் இது கொண்டு வர போறாங்க, ஜிசிசி. ஓகே, அவ்வளவுதான்.